பேச்சு அல்ல அவசியமான அரட்டை. நாட்டு நடப்பு அரசியல் பிழைப்பு அனைத்தும் பேசும் அரட்டை. பெயர்கள் பதியும் உண்மை விடியும் கேள்விகள் பூக்கும் தீர்வுகள் காய்க்கும் அதை உருவாக்கும் அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். சதீஷ் செம்பாங் பக்கம் அரட்டை மரம் 100வது எபிசோட் டேவிட். 100வது எபிசோட் வந்துட்டோம். கண்டிப்பாக வந்து 100 எபிசோடு யாராச்சும் பார்த்துருப்பாங்க. இருக்காங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து 100 வந்து 200 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 எபிசோட் டேவிட் இது வரைக்கும் வந்து 5100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸ்லாம் எடுத்து செய்கிறது கிடையாது. அந்த மாதிரி வந்து அஃப்கோர்ஸ் கார்ப்பரேட் ஸ்பான்சர்ஸ் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். பட் யாரும் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் ஸ்பான்சர் இல்லை. ஸோ நம்ம வந்து நாட்டுக்கு தேவையான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நேரத்தில் காரசாரமாக பேசினாலும் வந்து நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான விஷயத்தை தான் பேசுகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். 100வது வந்து பனாசாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ நான் டாபிக் பனாசாக இருக்கும். கெஸ்ட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நம்ம அடுத்த இதில் இந்த 100 தாண்டிடுச்சுல இதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்லாம் கூப்பிடுவோம். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. நம்மளுக்கு வந்து ஆதரவு இருக்கணும் நிறையா பேர் பார்த்தா தான். பட்டு நம்ம பேசுகிற டாபிக்லாம் பார்த்திங்கன்னா மலேசியா நாட்டுக்கு இந்தியர்களோட மக்களுக்காக அரசியல் விழிப்புணர்ச்சி தான் வந்து நிறையா நம்ம கொண்டு வரோம். ஸோ இதில் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா 100 எபிசோட் 5000 பேர். பட் அந்த 5000 பேருக்கு வந்து ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும் வந்து குறவாக தான் இருக்குது. நம்மளோட இதை வந்து ஃபாலோ பண்ணி வியூவர்ஸ் வந்து குறவாக தான் இருக்குது. 3000 3500 ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு டாப்பிக்கை பொறுத்து இருக்குது. சில டாபிக் வந்து பானாசாயிரும், சில டாபிக் இப்படி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். சதீஷ் ஏதாச்சும் கமெண்ட் வந்து பேசிக்கலி வந்து எல்லாம் ஜெனரல் கமெண்ட் தான் டேவிட். கேள்வியாக வந்து யாரும் கேட்கல. ஸோ சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் வந்து ரேயர் பண்ணது வந்து அது ஒரு கமெண்ட் வந்திருக்கு. பார்லிமெண்ட்டில் பண்ணது வந்து சரியாக பாயிண்ட் பண்ணிங்க. பட் இருந்தாலும் பாஸை நம்ப முடியாது அப்படின்ற ஒரு இதுதான் சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அது நம்ம டாப்பிக்லேயே கவர் பண்ணிடுவோம் நினைக்கிறேன் டேவிட். ஓகே. ஸோ அந்த இதில் இருக்கிறதுலாம் ஏறக்குறைய அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான். ஸோ நான் நினைக்கிறேன் இன்றைக்குள்ள மொதல் டாபிக் வந்து எதை வச்சு ஆரம்பிக்கலாம்னா அந்த பாஸ் எனக்கு நம்பிக்கை வராது அப்படின்ற அந்த ஒரு இதுதான் டேவிட். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் வந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட், அது போன வாரம்ன்ற இந்த வாரம் மண்டே வந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு. இது வந்து கபுங்கான் பும்பாக்காங் பர்சாத்தூலா, அது வந்து கபுங்கான் லூஸ் கோலிஷன் அப்படின்ட்டு. லூஸ்னால் வந்து லொங்காரான ஒரு கபுங்கான் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு பிஎன்ல உள்ள பார்ட்டிஸ் அண்ட் பிஎன் அவுட் சைட் பார்ட்டிஸ் சொல்கிறாங்கன்ட்டு. சில பேர் வந்து இந்த சுங்கைப்பத்தானி எம்பிலாம் வந்து அவர் பயங்கரமாக கவசானில் இறங்கி வேலை செய்கிற மாதிரி அவர் வந்து தப்பிச்சம் பொழைச்சன்னு ஜெயிச்சவர். அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து லூஸ் கோலிஷன் வந்து இதெல்லாம் வந்து என்ன இவங்க பிரிசாத்தும் பாஸுக்கு தான் சீட் இருக்குது, மற்ற கட்சிக்கெலாம் சீட் இல்லை, இதை வச்சுட்டு வந்து நீங்கள் என்ன அன்வாரை அடிக்கிறதுக்கு தானே பார்ப்போம், அவ்வளோ அது ஒரு மாதிரியாக நக்கலான ஒரு இது. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் டேவிட். ஏன்னா பாஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த மாதிரி ஒரு கபுங்கன் அதோட உங்களோட இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க டேவிட். சரி சதீஷ், நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பாஸோட கொள்கைப்பாடும் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பாஸ் இது மட்டும் வந்து ஓப்பனாக பப்ளிக்காக ஹிந்து மதத்தை வந்து ஒரு இந்து மத பயலோ ஒரு பெண்ணோ மதம் மாற்ற கிடையாது, ஓப்பனாக பப்ளிக்கில். ஸோ இப்போ இருக்கிற பிரதமர் ஸோ கால் அண்ணா இந்தியா அண்ணா செய்யா எல்லாம் சரியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் இதெல்லாம் பேசுகிறவர். அவர் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காரு. ஆட்சி எடுத்து கொஞ்ச நாளில் இந்த வேலையை செஞ்சார். இங்கே ஒண்டி செய்யல அமெரிக்காவில் போய்ட்டு ஒரு வெள்ளங்கண்ணி மதம் மாற்றுறாரு. ஸோ என்ன அதில் தெரிது பார்த்திங்கன்னா அவர் பாஸோடு இப்போ இருக்கிற பிரதமர் வந்து இன்னும் மதத்தை வந்து இன்னும் ஆழமாக அது வந்து எப்படின்னா ஒரு ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நானும் இன்னும் இஸ்லாமில் இன்னும் பெரிய ஆள், பாஸ் ஒண்டி இல்லை, பாஸ் கூட வந்து அவங்க ஃபைட் பண்ணுறது வந்து நான் இன்னும் கூட இஸ்லாம், அவர் குறவு இஸ்லாம், அந்த மாதிரி தான் வந்து பாஸுக்கும் இப்போ அணுவாக இருக்கும். பாஸுக்கும் பிகேஆர் இருக்கும் சொல்ல முடியாது. பிகேஆர் சொன்னால் நம்ம இனத்துக்காரங்க மதத்துக்காரங்க இருக்கிறவங்க வந்து ஒஃபெண்டட் ஆயிரும், நாங்கள் வந்து இஸ்லாம் கிடையாதுன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அணுவாக இருக்கும் சொல்கிறேன். இப்போ இருக்கிற பிரதமருக்கும் ஒரு போட்டி, என்ன போட்டின்னா நான் இஸ்லாமா நீ இஸ்லாமான்ட்டு. பாஸ் கூட இவங்க போட்டியிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க கட்சி மத அடிப்படையில் இருக்குது. அவங்க கட்சி வந்து மத அடிப்படையில் அந்த கொள்கை அடிப்படையில் இருக்குது. சரி, இன்றைக்கி பாஸ் வந்துட்டால்
நம்ம இனத்துக்கு வந்து என்ன பிரச்சனை, ஏன் பயப்படணும், என்னத்துக்கு பயப்படணும் சொல்லிட்டு நிறையா கேள்விகள் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து புரியும், சில பேருக்கு புரியாது, சில பேருக்கு புரிஞ்சும் புரியாமல் இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த பாஸ் இஸ்லாம் சொன்னாலும் ஒரு பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயம்னா இவருக்கு தான் கண்டு நம்ம பயப்படணும். ஏன்னா இவர் இப்போ இருக்கிறவர் தான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரை கண்டு தான் பயப்படணும். மதம் மாற்றுறது செய்கிறாரு, கோயில் இருக்கிற இடத்த கோயிலை எடுத்துட்டு மஸ்ஜித் கட்டணும்னு சொல்கிறாரு. ஸோ இவரை கண்டத்தான் நம்ம இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து இந்து சமுதாயமோ இல்லை கிறிஸ்த சமுதாயமோ இல்லை புத்தரோ பூடிஸோ மற்ற சம்மதம் இஸ்லாமை தவிர்த்து மற்றவங்க வந்து பயம் இருக்கணும் இவரை கண்டு தான். ஏன்னா இவர் எப்படி இருந்தார், அதுக்கு முன்னே எப்படி இருந்தார், மணி அடிக்க வேணான்னு சொல்லி கம்போராவா பிரச்சனையில். அப்புறம் வந்து நான் ஜெயிலில் இருந்துட்டு நான் பகவத்கீதை படித்தேன், அதை படித்தேன், இதை படித்தேன் போய் சொல்லி, அப்புறம் வந்து நான் வந்து எல்லாம் வந்து என் பிள்ளைங்க தான், எந்த ஏனோ தடைப்படலாம் பார்க்கக்கூடாது, நான் வந்து ஒரு லிபரல் மாதிரி காமிச்சு ஓட்டை கடைச்சி முடிஞ்சு ஆட்சியில் உக்காந்தோன்னே இப்போ செய்கிறது செயல் வந்து முன்ன அவர் அபிமில் இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார். இவர் ஒன்றும் டேஞ்சரஸாக இருக்கார். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, அப்படி இவர் மத அடிப்படையில் உள்ளவர் அப்படின்னு தான் வந்து மகாதேவர் வந்து இவர் எடுத்துருக்காரு அந்த அம்னோ கட்சியில். ஆமாம், அப்போ பிரைம் மினிஸ்டரை எடுத்தது அம்னோவில் பூர வச்சுது. அதோட அடிப்படை காரணமே என்னன்னு பார்த்தோன்னா, இவர் அபீமில் இருந்தார், இஸ்லாமுக்காக ஃபைட் பண்ணார், ISA இதெல்லாம் இருந்தார், ஃபைட்லாம் அந்த ஸ்கூல் அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த யூனிவர்சிட்டி படிக்கும் போது அந்த யங்கான ஏச்சிடும் போது பயங்கரமான மதத்துக்காக ஃபைட் பண்ணுவார், மற்ற மதத்துக்காக ஃபைட் பண்ணோன்னே அந்த டைமில் வந்து பாஸ் வந்து ஃபசீல்லாம் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருந்தார், ஃபசீனோலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் இவங்க கூட இவர் ஒரு நட்பு உருவத்தான் வச்சுருந்தார் தவிர அப்படிப்பட்ட பாஸ் கூட இவரை பேர் சேரல, நான் அவங்க சேர்த்துக்கல தெரில. பட் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, மகாதேவர் என்ன நினச்சாருன்னா, பாஸ் வந்து ஒரு டைமில் வந்துடுவாங்க, பாஸ் வந்துட்டா அவரும் இஸ்லாமும் இவரும் இஸ்லாம் தான், பட் இவருக்கு பாஸ் வந்துட்டா வந்து நம்மளோட அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆட்சியை எடுத்துருவாங்க, முஸ்லீம்ஸ் நிறையா இருக்காங்க எடுத்துருவாங்க சொல்லிட்டு என்ன பண்ணார், அன்வாரை வந்து ஒரு இஸ்லாமிக் ஒரு ஸ்காலராக பார்த்தாரு, அவரை ஒரு இஸ்லாமிக்கை ஃபைட் பண்ணுறவராக பார்த்து தான் அம்னோவில் சேர்த்துது. இவன் தோ அம்னோ உள்ள பிடிக்கலையா கூட, அவருக்கு பிடிக்கலையா கூட இவரை சேர்த்துருக்காங்க உள்ளுக்கு. அப்போ ஆனால் அந்த டைமில் எதிர்ப்பு இருந்துச்சு, அம்னோட சேரும்போது சரண எதிர்ப்பு. பட்டு மகாதேவர் வந்து இவரை கொண்டு வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டார், இப்போ டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். அப்புறம் தான் இவரோட என்ன பிரச்சனை, அவருக்கும் உள்ள பிரச்சனை, அவருக்கும் இவர் அப்போ தான் இவர் உண்மையாக தெரிஞ்சிருக்கு இவரோட சுயரூபம் ரொம்ப தெரிஞ்சுட்டு, இவன் டேஞ்சரஸானவன் சொல்லிட்டு தான் வந்து அவரோட பின்னால் எல்லாத்தையும் நோண்டி பார்க்கும்போது ஒரு அசிங்கமான ஒரு பேக்ரவுண்ட் இருந்த வச்சு அவரை வந்து சார்ஜ் பண்ணி 1998 அது வந்து சில பேருக்கு உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இது தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு. என்ன முதல் தீர்ப்பு 6 வருஷம் அவருக்கு என்னன்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர் கேஸை வந்து அவரோட கேஸ் நடக்கிற கேஸ் வந்து எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணுறதுக்காக செஞ்ச வேலையால் தான் அவர் வந்து உள்ளுக்கு இருந்தார் சதீஷ். அது நிறைய பேருக்கு தெரியும், அது ஒரு கதை. பட் என்ன கேள்வினா, ஏன் வந்து பாஸில் அவர் சேரல அப்போ? ஸோ அப்பே ஒரு நடிகனாக தான் இருந்திருக்காரு. நான் வந்து நிறைய இஸ்லாமிக்கு அப்படின்னு காமிச்சிக்கிட்டு பாஸ் வந்து எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வரமாட்டாங்க, அதையும் கணிச்சிருக்காரு அவர். பாஸால் எப்படி இருந்தாலும் ஒரு ஆட்சி அமைக்க முடியாது, பட் நம்மளால் எப்படி அம்னோவில் போந்தால் தான் நம்மளுக்கு அந்த பதவி வரும்னு தெரிஞ்சு அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தவர் மகாதேவர் கூப்பிட்டோன்னு போய் சேர்ந்துக்கிட்டு மகாதேவர் பார்க்கணும்னா அவர் மகாதேவர் காலில் தான் அவ்வளோ மகாதேவர் தான் அவர் எடுத்தார். மகாதேவர் தான் அவர் எடுத்திருக்காரு. அப்படிதான் அவர் எடுத்து கிடைச்சா வந்து அவர் முதலே ஒரு போய் தான் இந்த பிரச்சனைலாம் வந்ததுன்னு நம்ம ஒரு இதெல்லாம் அது எல்லாத்துக்கும் தெரியும் பாரு, அது ஒரு புது விஷயம் இல்லை. பட் இப்போ வந்து பாஸை சொல்கிறது வந்து என்னை கேட்டால் நியாயம் இல்லை. யார் பேசுகிறா, யார் அந்த நெரட்டிவை கொண்டு வரா? பாஸ் வந்து ஒரு கொடூரமான கட்சின்னு சொல்கிறது, இந்த நெரட்டிவை கொண்டு வர்றது யார் பார்த்தீங்கன்னா, பிகேஆரில் உள்ளவங்களும் டிஏபியில் உள்ளவங்க தான், இந்த பிஹெச்சில் உள்ளவங்க தான் வந்து இந்த நெரட்டிவை கொண்டு வராங்க. என்னன்னா, பாஸ் வந்து ஒரு வெறி கட்சி, மதவெறி கட்சி, மதவெறி கட்சி. இது இவங்க வந்து ஹுடூட் கொண்டு வந்துருவாங்க, இவங்க வந்தால் வந்து தலிபான் ஆயிடுவாங்க, தலிபான் நாயம் ஆயிரும், இவங்க வந்தால் பன்னீமில் வந்து புத்தர் சிலையை உடச்சு இங்கே வந்து மலேசியாவில் வந்து எல்லாம் செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி நடத்தி எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா 2013 அந்தாண்ட தான் இவங்க கொண்டு வராங்க. ஏன் 2013 மேலே கொண்டு வராங்க? ஏன் அதுக்கு முன்னாடி ரொம்ப பேச சொன்னால்
1998லேருந்து என்னைக்கு வந்து அன்வாரை வந்து ஒதுக்கப்பட்டோன்னே அப்போலேருந்து இந்த எதிர்க்கட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அன்வாருக்கு ஆதரவு கொடுக்கும்போது அதில் பாஸ் இருந்தாங்க, டிஏபி இருந்தாங்க. அப்புறம் தான் முதுவா பிகேஆர் வந்து வந்தது. பிகேஆர் கட்சி ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்க டிஏபியும் பாஸும் வந்து நல்லா ஒரு நெருக்கமான ஒரு நிலையில் ஆளாயிட்டாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை என்னன்னா கட்சி அமைக்கிறதே வந்து ஒரு நாளைக்கு ஆட்சி ஆகணும் தான் எல்லாத்துக்கும் ஆசை. எல்லாத்துக்கும் ஆட்சி வரணும் ஆசை. ஸோ அதே மாதிரி டிஏபிக்கு இருக்குது, பாஸுக்கும் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றா வேலை செய்வோம்ன்ட்டு 98லேருந்து சதீஷ் 98லேருந்து பரிசான் ஆல்டர்னேட்டிவ், அப்புறம் வந்து பக்கத்தான் ராயா பர்த்தனாத்தி அஃப்கோர்ஸ் ஃபெயிலியர் இருந்தாலும் அந்த உறவு இருந்துச்சு. பட் நம்ம உறவு எப்படின்னா காமிச்சிக்க வேணாம், ஃப்ரண்ட் லைனாக காமிச்சிக்க வேணாம். இல்லை, பரிசான் அல்டர்னேட்டிவ் ஃபெயில்னு சொன்னாலும் டிவேட் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து திருங்கானூர் ஆட்சியை கவுத்தது வந்து பரிசான் அல்டர்னேட்டிவ் தானே. ஆமாம். அண்ட் கிட்டால வந்து ஒரு சீட்டில் தானே வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தட் மீன்ஸ் அது வந்து ஓரளவு வந்துருச்சு. இந்த மலேக்கு வந்து அது ஸ்விங்னால தான். ஆனால் இவங்களுக்கு வந்து பிகேஆருக்கு வந்து அந்த முதல் எலெக்ஷன் காடிலான் பிகேஎன் அப்போ பாத்தி காடிலான் நேஷனல் அதில் வந்து 5 பார்லிமெண்ட் சீட்டு 4 பார்லிமெண்ட் சீட்டு 5 பார்லிமெண்ட் சீட்டு 4 டூன் சீட்டு கிடைச்சிச்சு, அவ்வளோதான். பட் பாஸ்க்கு வந்து அப்போதான் பாஸோட சப்போர்ட் தெரிஞ்சிச்சுல. பாஸ் இஸ் ரியலி வந்தா மலே ஸ்விங் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அதான் சரி. இப்போ அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மிலே ஓட்டு தேவை. மிலே ஓட்டு தேவை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஏபிக்கு மிலே ஓட்டு ரொம்ப தேவை. ஏன்னா வந்து மிலே வந்து டிஏபி வந்து நம்பிக்கை எல்லாமே ஒரு 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 கண்ணோட்டத்தில் வச்சுருந்தாங்க. இது பார்த்தோன்னா அம்னோ தான் வந்து டிஏபி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, டிஏபி வந்து இந்தக்மை கட்சி, சீனர்கள் ஆதிக்கம் கட்சி, அவங்க வந்து எல்லாம் நம்ம வந்துட்டா நம்மளோட சொத்தை பிடிங்கிடுவாங்க, மலேசியன்ஸ் கொண்டு வராங்க, பிஸ்னஸ்லாம் அவங்க தான் கொண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்திஃபை வந்து அம்னோ கொண்டு வரும்போது டிஏபி மேலே அப்படியே வந்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு நேரத்திஃபை கொண்டு வரும்போது டிஏபி என்ன நினச்சாங்கன்னா, ஓகே இதுதான் டைம், இந்த அன்வார் வெளியானது, அன்வாரை வெளியாக்குற மகாதேவ் ஒரு 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 இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கிட்டு பாஸ் கூட வேலை செய்ய. அதோட இது பார்த்தீங்கன்னா அதோட என்ன அது ஒரு சேஞ்ச் நினச்சி பார்த்தா 2008 இந்தியர்களுக்கும் அந்த கோயில் உடைப்பு இதெல்லாம் இருக்கும் போது அது வந்து பாஸ் செய்யலையே சதீஷ். இன்ட்ராஃப் உருவான காரணம் வந்து பாஸ் கிடையாது. இன்ட்ராஃப் உருவான காரணமே வந்து இப்போ இருக்கிற பரிசான் நேஷனல் கவர்மெண்ட், அதில் அம்னோட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த அந்த திமிரு தானே சதீஷ். கோயிலை உடைக்கிறது, இந்தியர்களை இது பண்ணுறதுலன்னு தானே அந்த இன்ட்ராஃப் மூவ் பண்ண வெளியாகணுச்சு. அப்போ அந்த மூவ் பண்ணு இந்த பாஸோட மிலே சப்போர்ட்டு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து 2008 ஒரு பெரிய அரசியல் மாற்றம் அந்த நாட்டில் ஆரம்பிச்சுது. அந்த ஸ்டெப் பரத்தான் ஆல்டர்னேட்டிவ் தெலுங்கானாவில் தான் சதீஷ். பட் வந்து மில்லே இந்தியன்ஸு சைனீஸும் வந்து ஒரு 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 ஸ்விங்கை கொண்டு வந்தாங்கன்னா அந்த இன்ட்ராஃப் மூவ்மெண்ட் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த பாஸ் கூட சேர்ந்து இந்த பிணையங்களை ஸ்லாங்கோவில் உளுந்தது வந்து பேரால கூட அது பேரால ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஸ்டேட்லாம் உழுவும் போது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிஏபியும் பாஸும் ஒன்றா வேலை செஞ்சோம். அது வந்து வெரி கிளியரானது, எல்லாத்துக்கும் தெரியும், அதை மறைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு 98லேருந்து 2013 மட்டும் அரசாங்கம் ஒரு டேர்ம் இருந்துட்டாங்க. அந்த எஸ்கோ சலேமான் இருந்தாருங்க பிணையங்கள ஸ்லாங்கோலேயே வந்து பாஸ் அகமா இஸ்லாமோட. ஸோ இருந்தாலும் சதீஷ் நீ பார்த்தனா அந்த பாஸோட சேர்ந்த வயசு தான் அந்த 2008. அதோட 2013 மட்டும் அந்த சஸ்டெயின் பண்ணாங்க பாரு. அந்த அரசாங்கம் சஸ்டெயின் பண்ணிச்சு. பிணையங்கள ஒரு பிரச்சனை இல்லை சதீஷ். சலேமான் உனக்கு பிரச்சனையா? நம்மளுக்கு தெரியும் சலேமான் ரொம்ப நல்ல மனுஷன். இங்க பிணையங்கள ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்லாங்கோல அந்த சலசலப்பு இருந்துச்சு. அந்த சலசலப்பு இருந்துச்சு. ஏன்னா அது சில விஷயங்கள் வந்து என்னத்தினால ஸ்லாங்கோட சலசலப்புனா சில டிஏபி வந்து சில முஸ்லீம் இஷ்யூல தலையிடுறதுனாலும் இவங்க வந்து சில நான் முஸ்லீம் அப்படியான்ற அந்த ஒரு இதுல தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஆஃப்கோர்ஸ் பாஸோட இது வந்து அவங்க வந்து அவங்களோட இஸ்லாமிக் பிரின்சிபல் தான் பார்ப்பாங்க. இப்போ நம்மளுக்கே டிவி நம்ம 2 பேருக்குமே தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த லிக்கர் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண சொல்லுவோம். நைட்டு 10 மணிக்கு மேலே தண்ணிலாம் விற்கக்கூடாது. பிகாஸ் ஏன்னா அப்பேற்பட்ட இந்தியாலே வந்து இந்த மாதிரி சட்டம் இருக்குது, இந்த நாட்டில் இல்லை. ஏன்னா அதனால குடியினால அழிகிற சமுதாயம் வந்து ரொம்ப நம்ம சமுதாயம் தான். சீனா வந்து காசு இருந்தால் குடிக்கிறவன் அவனோட குடி என்ன மாதிரி இருக்கும், நம்ம ஆளுங்க எப்படி குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம இப்படி சொன்னோம். ஸோ அதனால வந்து அவங்களோட சில கொள்கையில் வந்து நம்ம வந்து அதை ரிலீஜியஸாக கொண்டு போகாமல் ஒரு உடல் நலம் அந்த மாதிரி இதில் கொண்டு போகிறோம். ஸோ ஆனால் அதையும் இவனுங்க வந்து நம்மளை எதிர்ப்பு சொன்னானுங்களே, நீங்கள் என்ன எல்லாம் பாஸ் மாதிரி போகிறீங்க அப்படின்னு நம்மளே கேட்டானுங்களே. நினைப்பு இருக்குல்ல உங்களுக்கு? அதையும் வரும் உள்ளுக்கு வரேன்.
ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது சதீஷ் 2008 2013 பாஸ் வந்து பக்கத்தான் ராயாட் விட்டு வெளியாகிறாங்க. அது வெளியாகின காரணம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பு, இந்த டிஏபி வந்து இஸ்லாமை தவிர்த்து மற்ற இனத்துக்கும் அதுக்காக ஃபைட் பண்ணுறாங்கண்ணே. அந்த பருப்பு கதையெல்லாம் அங்கே கிடையாது. அரசாங்கத்தில் இருந்தோம், நம்மளுக்கு தெரியும் என்ன சிச்சுவேஷன்னு. இவன் வந்து ஊடுட்டு கொண்டு வந்துடுவான், அதால் நம்ம வந்து இல்லை பிணைங்களை வச்சு பேசுவோம் சதீஷ். பிணைங்களை வந்து கோயிலெலாம் வந்து மணி அடிக்கக்கூடாது சொன்னதோ, இல்லை நீ வந்து திருவிழா செய்ய முடியாது சொன்னதோ, இல்லை நீ வந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது, நீ வந்து டம்பர் கடை இருக்கக்கூடாது, இதால் சொன்ன வாசியோ பாஸ் வந்து வெளியாகல. பிணைங்க இந்த 2013 எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதால கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா, இதே லிம்குவானே இந்த டிஏபி தலைவனா செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கும் போது அவரோட கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ல வந்து ப்ரொஃபஷனல் உலாமா டீம் இருக்கும், 2 டீம் இருக்கும். அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உலாமாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக் அசீஸ் வந்து ஒரு நல்ல மனுஷன், அவர் இறந்துட்டாரு, ஒரு நல்ல மனுஷன். ஸோ அவர் இருக்கும்போது அது அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அவர் வந்து ஒற்றுமையாக வச்சுருந்தாரு. அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த 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 பால் வந்து அவர் கையில் இருந்துச்சு பாஸோட. அவர் மீறி யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இப்போ நம்ம வந்து பிஹெச் கூட தான் இருந்தாகணும், பிஆர் கூட தான் இருந்தாகணும், இந்த கொலிஷன் தான் இறந்தாரோ. என்ன நடந்துச்சு பாஸில் பார்த்தீங்கன்னா, பாஸில் 2 குரூப். ஒன்று ப்ரொஃபஷனல்ஸு. யார் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா, இந்த சலாவுடீன், இந்த இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து வேற அந்த பாஸ்லேயே 2 சபாங், இப்போ வந்து 2-3 சபாங் கூட இருக்கும். 2 சபாங் இருக்கு. ஒன்று மத அடிப்படை, ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் அந்த கட்சியில் இருக்காங்க. ஸோ இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த உடைச்சாங்க, அதை உடைச்சிட்டு அங்கேருந்து வந்து மற்ற சபு வந்து வைஸ் சேர்மன் திம்பலான் பிரசிடென்டா இருக்காரு, தோக்குறாரு. தோத்தோன்னே இதான்டா சமயம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நீ வெளியாகு, நம்ம பார்த்துக்கலாம், நீ உன்னைய நாங்கள் சேர்த்துக்கிறோம், பக்கத்தான் அரப்பான்னு இல்லை பக்கத்தில் இல்லை, நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம் அமானான்னு ஒரு கட்சியை திறந்துட்டு அங்கேருந்து அவங்க எடுத்து வந்த வசி தான் இன்னைக்கு மட்டும் பாஸுக்கு வந்து அந்த ஆத்திரம் இருக்கு. கட்சியை உடைச்சது வந்து இந்த டிஏபி இவங்க செஞ்ச வசி தான் வந்து இது உடைஞ்சது கட்சி. அடுத்தபடியாக என் மதத்தை வந்து பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கும் மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கிடையாது. இந்த சரித்திரத்தை தெரிஞ்சு வச்சுங்க. நீங்க சொன்னீங்களா, இது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம வந்து ஏன் சொல்றோம்னா, நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் இப்ப நம்ம சில வெளியில பேசுறப்போ வந்து தெரியுது. அந்த டேவிட் ஒரு கட்சியை வந்து திறந்து அதை நடத்தணுன்றது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கட்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே அந்த ஈவென்ட்டுக்கு அதுக்கு இதுக்கு செலவு என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியும் டேவிட், அங்கங்கே போயிட்டு எடுக்கிறது. ஆனால் அவங்க வந்து நாட்டில் வந்து ஒரு மிலி மெஜாரிட்டி இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து கட்சியை உடச்சி எடுக்கணும்னா எவ்வளோ காசு தேவைப்படும் தெரியும். அந்த டைமில் அந்த ஃபண்ட் எங்கேருந்து அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐ மீன் பேசுகிறப்ப எல்லாம் சொல்லிட்டாங்களா, நம்மளும் சில தலைவர்கள்ட்ட பேசுகிறப்ப இவன் பண்ண வேலை தான். அதனால தான் அந்த பாஸ்க்கு வந்து என்ன whatever it is அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், எத்தனையோ இருந்து வந்து முந்தி அஸ்ரி மூடான ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பாருங்களா, அவருக்கு கூட தனியாக போனார். ஆனால் கட்சியாக போகல, அவர் தனியாக தான் போனார். அவர் தனியாக கட்சி திறக்க முடியல. அவர் வந்து பாஸ் அவர் போயிட்டு அம்னோவில் சேர்ந்து பிஏனா தான் சேர்ந்தார். ஆனால் இது வந்து அந்த பாஸ்ன்ற கட்சியை வந்து 2ஆ பொளக்கிறது, உடச்சது 2ஆ பொளக்கிறது தெரியுமா. இவனுங்கெல்லாம் வந்து தலிபானு, இவனுங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமானவனுங்கன்னு சொல்லி உடைச்சது. யாராக இருந்தாலும் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த மனக்கசப்பு இருக்கொண்டு. ஸோ அந்த மனக்கசப்பில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது டிஏபின்னு போய் சீனனுங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு அது வந்து டிஏபி சீனா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதை வந்து வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பாஸ்க்கும் டிஏபிக்கும் கொள்கை வதையானதெல்லாம் கிடையாது. எல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான், அரசியல் கருத்து தான். ஸோ இது நாள் வரைக்கும் வந்து ஏன் வந்து அடிக்க அந்த ஒரு இது இருக்குன்னா, அவர் தலைமையில தான் பாஸ் 2ஆ உடஞ்சிச்சுன்ற சரித்திரம் வந்து இருக்கும். ஆமாம், அந்த அதுதான் வந்து ரீசனு. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் அந்த ஆவணம்னு என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த அம்மானா கட்சிக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொடுக்கணும்னு சொல்ல வச்சு தான் வந்து அவங்களுக்கு சீட்டு இதெல்லாம் நெகோசியேட் பண்ணி அப்போ பிகேஆர் ஜாயின் பண்ணி ஒரு அந்த கொலிஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிஹெச் கொலிஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த கொலிஷன் அப்படி இருந்துச்சு. ஸோ நீ உடச்சிட்ட பாஸ் 2ஆ, அப்போ அவங்களுக்கு வந்து ஆத்திரப்படக்கூடாதுன்னா நியாயம் இல்லை, ரைட்டா இல்லையா? சரி சதீஷ், எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நீ கட்சி விட்டு வெளியாகணும். இன்றைக்கி நம்மளும் வந்து டிஏபியில் இருந்திருக்கோம், வெளியாகணும்னா நம்மளும் ஒரு கட்சியை தஃப்தார் பண்ணுறோம். ஆனால்
நம்ம ஒன்றே ஒன்று செய்யலை. அந்த கட்சியை வந்து உள்ளுக்கு பிரான்ச்லாம் உடச்சிட்டு, நான் இருந்த பிரான்ச், என்னோட பிரான்ச் சொல்லுவாங்க டிஏபியில் வந்து என்னோட சவங்கான்னு எல்லாம் ஏன் ஆள் தான் இருக்காங்க. இவன் இருந்தால் கூட அது நீங்கள் பாட்டு அது உங்களோட இது. நாங்கள் வந்து உடைக்க கிடையாது கட்சியை, நாங்கள் வெளியாகணும், நாங்கள் போய் கட்சியை திறக்கிறோம், அது வேற. இது வந்து நீ டிவைட் பண்ணிட்டு கட்சி பிரான்ச்லாம் உடச்சி நீ அங்கே உள்ள ஆளை இழுத்து வச்சு என் பவர் காமிக்கிறது வந்து பவர் கிடையாது. நம்ம வந்து சோலோவாக தான் வெளியாகணும். நீங்கள் யாரும் வாங்க, அது உங்கள் இஷ்டம். பட் நம்ம வந்து கட்சை உடச்சிட்டு இல்லை இத்தனை பிரான்ச்சை கலைச்சிட்டு இந்தியன் பிரான்ச் எல்லாமே இன்னைக்கு அந்த கட்சியில் ஓட்டு தேவைன்னா கூட எங்களுக்கு அடிக்கிறானுங்க, தோலவங்க மண்ணு எனக்கு இந்த பர்சனுக்கு வரணும்னு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. பட் நீ கட்சை உடச்ச வச்சு தான் நீங்கள் அந்த பாஸோட பிரச்சனை. சரி சதீஷ், அது உடச்சோன்னே என்ன செய்கிறீங்க? 2013 அந்தாண்ட ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 3 கார்னர் ஃபைட்டாக வருது. அம்னோ அவங்களோட ஆதிக்கம் ஒரு சைட்டு, பிஹெச் வந்து அவங்களோட ஸ்டேட் செலவுது, பாஸ் வந்து தனியாக வந்து அவங்களோட பாஸ் வந்து தனியாக தான் இருந்தாங்க பாரு, பெருசத்துலாம் இப்போ வந்து தான் பாரு பாஸ் வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தனா சதீஷ், இவங்க பாஸ் வந்து என்றைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூவாகவே இருக்கும். பாஸ் வந்து மிலேஜ் சப்போர்ட் வச்சுருக்காங்க, அது வந்து இனம் மதம் அடிப்படையில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு டேஞ்சரஸ் சொல்லிட்டு தான் வந்து எப்படி நேரத்திஃபை கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஹூடுட் பாஸ் வந்து ஊடுட் கொண்டு வராங்க, அதனால தான் நாங்கள் வந்து வெளியாகணும் அப்படின்னு ஒரு படத்தை காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அது கரெக்ட். அவங்க என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா 355 பேசுகிறாங்க. 3 அக்டா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், சில பேருக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிக்கிறேன். 355 பற்றி பேசுகிறாங்க. 355 வந்து ஊடுட் கொண்டு வராங்க. நம்மளும் வந்து அது எல்லாம் பாய் பண்ணிட்டோம். அதை நான் முஸ்லிம்ஸ் வந்து இதை பாய் பண்ணிடுவாங்க, அதில் ஏமாந்து போயிடுவாங்க. எப்படின்னா ஐயோ ஊடுட் கொண்டு வரான். தயவு செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, அக்தா ராங் உண்டாங் தீயா லீமா அமுத்துங்க, என்ன தான் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டம் வந்து மலேசியாவில் ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து வலுப்படுத்தணும் தான் சொல்கிறாங்க. இருக்கிற சட்டத்தை வந்து இப்போ வந்து நீங்கள் முன்ன வந்து லோரி பிராட்டை ஏற்றிட்டு போகிறாங்க, 300 வெள்ளி ஃபைனு. ஆனால் இப்போ வந்து ஒரு டன்னுக்கு வந்து 1000 வெள்ளி அடிக்கிறான், 20,000 வெள்ளி அடிக்கிறான். ஸோ அதே மாதிரி தான் வந்து முன்ன வந்து நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் போசா டைமில் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, 100 வெள்ளி ஃபைன் அடிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து உங்களை ஒரு நாள் ரோக்காப்பில் வைக்கிறாங்க, ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரியல. பட் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ரோத்தானாச்சும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. யாருக்கு? அது முஸ்லீமுக்கு. அதுக்கு நம்மளுக்கு அவங்க சம்மந்தம் இல்லை. இல்லைன்னா ஃபைனை ஏற்ற சொல்கிறாங்க, 1000 வெள்ளி ஃபைன் அடிங்க. அப்போ தான் வந்து இஸ்லாம் வந்து அவங்க மதம் உண்மையாக போசாவாக எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை தான் வந்து அந்த தீகாலி மாரிமா வந்து பின்னான்னு செய்ய சொல்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கு. ஆனால் டிஏபி படம் எப்படி காமிச்சாங்கன்னா, இல்லை ஊடுட் கொண்டு வராங்க. எப்படின்னா எப்படி அதை சொல்லுவாங்க, எப்படி அதை காமிச்சாங்க பார்த்தீங்கன்னா, தலிபானில் வந்து ஸ்க்ரீனில் ஒரு ஆளை தூக்கில் மாட்டிட்டு கீழேருந்து கல்லை விட்டு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வந்துட்டு பயமுத்திட்டாங்க. அந்த பயத்தில் தான் வந்து சாதாரண மக்கள் வந்து அதை பாய் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை இது வந்து இந்த நேரேட்டிவ் வந்து இது வரைக்கும் வந்து லைஃபாகவே இருக்குது. ஆமாம், என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதனால தான் எதையாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் நிறையா பண்ணணும்னு சொல்லணும். அது நம்ம நிறைய பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். சரி, நம்ம சில பேருக்கு உங்களுக்கு அப்போ தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கூட வந்து நாங்கள் வந்து பாஸ் வந்து ஹூடுட் கொண்டு வந்துடுவான்னு நான் எங்கேயும் சொன்னதில்லை. பாஸோடைய ஒரு சில கொள்கைகள்ல நம்ம வந்து முரண்பட்டுருக்கோம். இது ஈவன் நம்மளுக்கு என்ன அது அவங்களோட சம்மந்தம் இல்லை. அவங்களோட மத அடிப்படையில் கொண்டு வராங்கன்னு. ஆமா டிவேட் இப்ப அப்பயும் நம்ம சொல்ல கிடையாது, டிஏபியில் இருக்கிறப்பே நம்ம அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுக்கும் நமக்கு சம்மந்தம் அப்படின்ட்டு. see end of the day இந்த நெரட்டிவை வந்து ப்ளே பண்ணி நம்ம மக்களும் வந்து இதை வாங்கிக்கிறாங்க. சில பேர்லாம் உள்ள பாஸ் வந்து இந்த கட்சி. see நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கெட்ட கட்சியாகவே இருக்கட்டுமே. ஆஃப்கோர்ஸ் நாமளும் போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம டிஏபியில் இருக்கிறப்ப அந்த ஆல்ரெடி ஒரு கோயிலை உடைச்சாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் கிடால எதனாச்சும் ஒரு கோயில் உடைச்ச செய்தி வருதா பார்த்தீங்களா? பிகாஸ் தி லேர்ன், அவங்களும் மாறுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இது மல்டிரேஷன் நாடு. ஆட்சியில் உட்காந்தோடனே அதோட இது வந்து தெரியும். see end of the day நம்ம அவங்கள என்கேஜ் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து we will be at the losing end.
நம்ம வந்து பாசை ஒதுக்கி வச்சுட்டு இல்லை நீங்கள் ஒன்றும் அன்வாருக்கே போடுங்க வந்து இன்னும் ஆப் அடிச்சுக்கிட்டே போவானுங்க பாருங்க. இப்போ 100 மில்லியன் பார்லிமெண்ட்டில் 100 மில்லியன் நான் அது என்னத்துக்கு இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற வராரு நம்ம வந்து மற்ற மினிஸ்ட்ரியில் வந்து இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அன்வார் சொன்னால் மொத்தமாக அது இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். எப்படி வந்து ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு வந்து இது என்ன 50 மில்லியன் வந்து நஜீப் கொடுத்தது, நான் 1 பில்லியன் கொடுக்குறேன் எடுகேஷன் மினிஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக 2024 13 மில்லியன் தான் வந்து தமிழ் பள்ளிகளுக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எடுக்கிறதையும் பிடுங்கிறதுல வந்து அன்வார் இது. ஸோ அவனாச்சும் வந்து மைனாரிட்டின்ற இந்த சென்ஸ் தட் இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் நமக்கு தேவை, அவன் வந்து இருக்கிறத வந்து எடுக்க மாட்டான். முடிஞ்சா நம்ம அவன்கிட்ட ஒன்றும் நெகோஷியேட் பண்ணி நிறைய எடுக்க பார்க்கணும், இது எடுத்தமா நமக்கு சப்போர்ட் வரும் அப்படின்ட்டு. ஆனால் இவன் எல்லாம் அவங்க சப்போர்ட்லாம் எனக்கு இருக்குன்ட்டு நம்ம என்னாச்சும் இந்திய சமுதாயத்தை கேட்டோமா, ஓ என்ன எப்போ பார்த்தாலும் இந்தியன் சொல்லி பேசுறீங்க, மலாய்க்காரவங்க தான் நிறைய ஏழைங்க, எங்களுக்கு என்ன, நான் நீ மலாய்க்காரனுக்கு செய்யறத நான் வேணான்னு சொல்லு, என்ன செய்யறேன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஆனால் நீ என்ன சொல்கிற, மலாய்க்காரவங்க நிறைய ஏழை இருக்காங்க, நான் அவங்களுக்கு செய்யணும். இது வந்து முழுக்க ஒரு இனவாத அடிப்படையிலான பேச்சு. பாசை நம்பாதீங்க. அன்வாரை நம்ப முடியுமா? நீங்கள் இந்த இதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கபுங்கானை பற்றி அவங்க என்ன நினைக்க வராங்கன்னா, கபுங்கானில் வந்து பாஸ் இருக்குது, அதனால் வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பாஸுன்றது வந்து பிரிக்காத்தானோட லிஞ்ச்பின், அதுதான் வந்து அந்த முதுகெலும்புன்ற மாதிரி. ஸோ அந்த பிரிக்காத்தானுக்கு வெளியே, ஏன்னா அந்த பிரிக்காத்தானில் எல்லா கோலிக்கணும் நம்மளால் ஒட்டுக்க முடியாது, ஒரு சில இடங்களில் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லூஸ் கோலிஷன். இது வந்து பிரிக்காத்தான் நேஷனல் கிடையாது, இது லூஸ் கோலிஷன் அவுட் சைட் பிரிக்காத்தான் நேஷனல். அப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மேபி பிரிக்காத்தான் நேஷனல் வெற்றி பெற்ற சீட்டெல்லாம் நம்ம போட்டி போட போகிறதில்ல, பட் அவங்க ஜெயிக்காத சீட்டில் வந்து நம்ம வந்து வேற மாதிரி போவோம், நான் இந்தியன் நம்மளோட ரைட்ஸ்க்கு வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவானதான் அந்த கபுங்கான் டிவி. இல்லை இப்போ வச்சுக்கேன் சதீஷ், இப்போ வந்து பிஎன்ல பாஸ் இருக்காங்க, அப்புறம் சத்து இருக்காங்க, மற்ற 2-3 கட்சி இருக்கு பாரு, அது வந்து பிஎன்ல அது இப்போ வந்து அவங்களுக்கு தேவையில்லை. பாஸ்க்கு வந்து அப்படிப்பட்ட இனவரி மதவெறி மற்ற இனத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்க கூடாதுன்னா அவங்க வந்து இப்போ இந்த வேலையை செய்ய மாட்டாங்களே. ஏன்னா நம்ம நிற்க போகிற இடம் வந்து மெஜாரிட்டி பார்த்தோன்னா சைனீஸு இந்தியன்ஸ் இருக்கிற இடம் தான் நம்ம வந்து அந்த சீட் அலோகேஷன் போவோம். எல்லாம் தெளிச்சு வந்தால் தான் அரசாங்கம் அமைக்க முடியும். இன்றைக்கி வந்து பிஎன் அரசாங்கம் அமைக்க முடியாத காரணமே வந்து நம்மளோட இந்தியர்களும் சைனீஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. இப்போ அவங்களுக்கு தெரியுது இது வேணும்ன்ட்டு, இது வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீ உள்ளுக்கு எங்களை சேர்க்க சொல்கிற, உள்ளுக்கு வாங்கன்ட்டு ஏன் சொல்கிறேன் சதீஷ். கிடான்றது வந்து கிடால தான் அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் என்ன பார்த்துருப்பாங்கன்னா தெலுங்கானாவை பார்த்துருப்பாங்க, கிளாந்தான் பார்த்துருப்பாங்க. கிளாந்தான் வந்து ஒரு கிளாசிக்கான ஒரு ஸ்டேட் அண்டர் பாஸ்கில பண்டி சாப்பிடலாம், கோயில் இருக்கு, திருவிழா நடத்துகிறாங்க, ரதம் போகுது, தைப்பூசம் நடத்துகிறாங்க, தமிழ் பள்ளி இருக்கு, எல்லாமே இருக்கு சதீஷாங்க. மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கானாவில் கொஞ்சம் பேர் இருந்தாலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களால அவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ண முடியல. ஏன்னா இப்போ ஒரு எம்பி இருக்காரு, பாசையர் பூத்தே எம்பி எடுத்துக்கோங்க. அந்த பாசையர் பூத்தையில் 99% வந்து மிலே இருக்காங்க. அவரோட பிரச்சனை வந்து மிலே தானே டெய்லி சந்திக்கிறாங்க. அப்போ அவர் அந்த மிலே பிரச்சனையை வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது அவர் இனத்தை வச்சு தான் பேச முடியுது. என் இடம் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் பேச முடியும். அவர் வந்து இந்தியன் இஷ்யூ பேச முடியாது. ஏன்னா அவர் ஒன்றும் பார்க்கல, நம்மளோட விஷயம் என்னன்னு தெரியாது. பட் கிடா எடுத்தோன்னே கிளியரா தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா கிடாவில் வந்து எஸ்டேட்ஸ் இருக்கு, சைனீஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, கோயில்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதை பார்க்கும் போது தான் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுது, இங்க இந்த 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 போர்ஷன் ஆஃப் சமுதாயத்துக்கு வந்து பிரச்சனை இருக்கு. ரொம்ப வெரி சிம்பிளான சதீஷ். இஸ்லாம் அதுதான் வந்து நம்ம வந்து இஸ்லாமை புரிஞ்சுக்கணும், அவங்கள வந்து ஹிந்துவை புரிஞ்சுக்கணும், அதுதான் நம்ம வந்து கிறிஸ்டியனை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும் அர்த்தம்னா நீ போய் சேர சொல்ல, புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுதுன்னு. உண்மையான இஸ்லாம் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு அந்த உலகத்தில் ரெண்டு மதம் டாப்பான இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒன்று கிறிஸ்டியனிட்டி, ஒன்று வந்து இஸ்லாமிக். ஸோ இது 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிற இடத்துல வந்து சதீஷ் நீ பார்த்தனா எப்படி உலகத்தில் வந்து அவ்வளோ ஜனத்தொகை இருக்குது. அவங்க இருக்காங்கன்னா எல்லாம் முட்டாள் கிடையாது சதீஷ், முட்டாள் இல்லை. ஸோ அதெல்லாம் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களோட கொள்கைப்பாடு எப்படின்ட்டு. இஸ்லாம் வந்து ஒரு நல்ல மதம், கெட்ட மதம்னு சொல்ல கிடையாது, எல்லா மதமும் நல்ல மதம்.
ஸோ நம்ம புரிஞ்சுக்கிற அளவில் தான் இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மற்ற இனத்தை வந்து நசுக்கிட்டு தான் நம்ம இனத்தை வரணும்னு இல்லை. சில இடத்துல சில குரூப்பு அதை தான் வந்து அவங்க டெரரிஸ்ட் குரூப்புன்னு சொல்கிறாங்க. அது கிளியராக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவங்களோட இதை வந்து கொள்கைப்பாடை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா முடிஞ்சு. ஏன்னா அவங்க வந்து நம்மளோட வழிபாட இடத்த போய் கச்சூர் பண்ணுறதோ நம்ம சோத்தில் மண்ணவாரி போடுறதோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க அதை செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க 5 வேளை தொழுகிறாங்கன்னா அவங்களோட புத்தத்தில் அவங்க இஸ்லாம் அல்குரானை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எந்த கெட்ட வழிக்கும் போக மாட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இத்தனை பில்லியன் பேர் வந்து அந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவும் மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த மதத்தை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டோமா அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ண. ஸோ இந்த நெரட்டிவ் தான் வந்து இந்த மதத்தை திசை திருப்பி இந்த நாட்டில் வந்து அந்த பாஸ்னாவே ஒரு பயத்தை கொண்டு வர்றது வந்து இந்த எஸ்பெஷலி டிஏபி செஞ்சது வந்து பாஸ் வந்து வந்தால் தலிபான் வந்துடும்ன்ட்டு. இன்றைக்கி நீங்கள் தலிபானுக்கு போய் பார்த்தாவே எல்லாம் நல்லவங்களாக தான் இருக்காங்க. என்ன ஒன்று பெண்களை வந்து ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றம் அங்கே இருக்குது. அது ஒண்டி சரியாக இருந்துச்சுன்னா தலிபான் வந்து ஒரு நல்ல ஸ்டேட் தான் சொல்ல முடியும். நீங்கள் போய்ட்டு யூடியூப்லாம் போய் பாருங்கள் அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. மற்ற இடத்துக்காரவங்க வந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா பார்க்குறாங்கன்ட்டு. ஸோ இவங்க வந்து தலிபானை வந்து கெட்டது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எனியாவும் இருக்கட்டும், பாஸ் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள கண்டு நம்ம பயப்பட தேவையில்ல. கொடுத்த 5 வருஷம் கொடுத்தோமா, இன்றைக்கி இதை வந்துட்டு கொடுத்துட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இவன் பரவாயில்ல முடிக்கிட்டோம். ஒரு டேர்ம் முடிஞ்சோன்னே நான் நினைக்கிறேன் பாஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் கிடா கிளாந்தான் திருங்கானூலாம் போகணுமா கண்டிப்பாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அவங்க கெட்டது கிடையாது, கெட்டவங்க கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி குடிக்காதீங்கன்றாங்க. பட் அப்போ கிடாவில் வந்து பியர்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. ஜூடி வேணான்றாங்க. அது நம்ம இனத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நான் நினைக்கிறேன் நம்ம வந்து சிந்திச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பாஸ் வந்து துரோகம் பண்ணுவாங்க மற்ற இனத்துக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. பாஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு இருக்குது. நீ வந்து பாஸை வந்து ஒரு இனவரி மதவரி அந்த மாதிரி பார்த்தோமா, அது அப்படி தான் நம்மளுக்கு தோற்றம் தெரியும். ஆமாம், அது எதாக இருந்தாலும் சரி. டிஏபியை பார்த்தா கூட அப்படி தான் தோணும், எம்சிஏ பார்த்தாலும் அப்படி தான் தோணும், மற்ற இனத்துக்கு நம்மளை பார்த்தாலும் அப்படி தான் தோணும். ஸோ நம்ம வந்து நம்ம கையில் தான் இருக்காது எப்படி பார்க்குறோன்ட்டு. ஸோ இன்னொன்று வந்து பழகி பார்த்தா தான் தெரியும். நினைக்கிறேன் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மிலே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மலேசியாவில் வந்து அப்படி இருக்கும் பாருங்க, எல்லா இனமும் சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மத அடிப்படையிலையோ இல்லை இன அடிப்படையிலையோ அப்படி பார்த்தோமா அந்த நாட்டில் வாழ முடியாது. ஆமாம், ரைட்டா? எல்லாத்துக்கும் இருக்குது. அது வந்து இது இப்போ வச்சுக்கோமே, அப்புறப்பட்ட அம்னோ கூட எம்ஐசி எம்சிஏ இருந்தது கூட அம்னோ வந்து இதை இன்றைக்கி பாரு, கொடி இருந்தாலும் பிரச்சனை, எது இருந்தாலும் பிரச்சனை. இப்போ தெரிஞ்சு போய் அவங்க சுயரூபம் என்ன சுயரூபம் தெரியுதுன்னா, சுயரூபம்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்த்தோன்னா என்னோட ரைட்ஸ் பார்த்துக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம ரைட்ஸை பார்த்துக்கிறோம். அவங்க ரைட்ஸுக்கு தான் ஃபைட் பண்ணுறோம். அவங்களோட பிடிங்கி கூடன்னு யாருமே கேட்க கிடையாது. அவங்கள வந்து உங்களோட பிடிங்கி கூடன்னு எதுவுமே கேட்க கிடையாது. ஸோ நான் நினைக்கிறேன் நாடு வந்து இத்தனை காலம் சென்று இத்தனை வருஷம் மிரடேக்கா பண்ணி இவ்வளோ ஒற்றுமையாக நம்ம இருந்திருக்கோம். பிரச்சனை அஃப்கோர்ஸ் நான் May 13 ஓடுன்னு, பட் அதுக்கு அந்தாண்ட வந்து ஒற்றுமையாக தான் இருந்திருக்கோம். நான் ஒரே ஸ்கூல் படிக்கிறோம், யூனிவர்சிட்டிக்கு போனால் படிக்கிறோம். ஆமாம். ஸோ நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, வேலை இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, பாலிட்டிக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 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 கட்சி மலேசியாவில் இருக்கிற கட்சியை கண்டு இன்னும் பயந்துக்கிட்டு இருந்தோமா, நான் நினைக்கிறேன் நம்ம எங்கேயும் போக முடியாது. சதீஷ், டேவிட், இன்னொன்று நீங்கள் சொன்னது வந்து இந்த ஒரு இனத்தை ஒரு கட்சியை சொல்லிட்டு இந்த பயத்தை காமிச்சு நம்ம சமுதாயத்து மேலே வந்து யார் ஏறு சவாரி பண்ணுறான்றது வந்து நம்ம மக்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அவன் டிஏபி வந்து இதை தான் சொல்கிறான், ஓ பாஸு பாஸு பாஸுன்னு சொல்கிறான். பாஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ்க்கு அரசாங்கத்தில் இருந்தப்போ கூட நமக்கு இருந்த உரிமைகளை வந்து இவனுங்க வந்து பிடுங்குறானுங்க. அது வந்து நம்ம ஆளுங்க வந்து ஒன்றும் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஓ பாஸ் வந்தால் எப்படி ஆயிரும், ஸோ அதனால் நம்ம டிஏபிக்கு போடுவோம். டிஏபி ஆட்சிக்கு வந்து என்ன நடந்துச்சு, உனக்கு இருந்த ஒரு இந்தியன் மினிஸ்டர் போச்சு. நான் இதை வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன். ஹராப்பான் இதுக்கு முன்னால் நஜீப் இருக்கிறப்பையும் சரி, ஆஃப்கோர்ஸ் இந்த பிரிகாத்தான் இருக்கிறப்போ ஒரே ஒரு சைனீஸ் தான், யார் இந்த விகாசியோங்க வந்து ஒரு மினிஸ்டர் தான், சைனீஸ் மினிஸ்டர் இருந்துச்சு பாருங்கன்னா. அவங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப. அப்புறம் அந்த இன்னொன்று இந்த விஜேக் சாங் வந்து டெபுட்டி மினிஸ்டர். ஸோ அவனுங்களால வந்து ஏன் வந்து அதை பாஸ் ஏற்றுக்க முடியலன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அங்கே குறையுது. ஏன்னா எல்லாம் சீன சப்போர்ட் பண்ணுறேன், இவங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு மினிஸ்டர் 2 மினிஸ்டர் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு வந்து அந்த ஒரு மினிஸ்டர் இருந்துச்சு. ஒரு மினிஸ்டர் 2 டெபுட்டி மினிஸ்டரா, டெபுட்டி மினிஸ்டர் 1 இருந்துச்சுலா, 1 2 1 அவர் யார் சுந்தாரா 1 இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் எம்பிங்களும் இல்லை பாருங்களேன், அப்படி இருந்துச்சு.
பட் ஆனால் இந்த டிஏபி வந்து அரசாங்கத்தில் ஆஃப்கோர்ஸ் பாஸ் வந்து பயம், டிஏபி எல்லாமே வந்து நாங்கள் சமமான கட்சி. இந்த ஆட்சியில் 6 சீனருங்க வந்து மினிஸ்டராக இருக்காங்க. ஒரு தமிழன் கூட கிடையாது. ஒரு வங்காளிக்கு இருக்கு, ஆனால் ஒரு தமிழனுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பாஸை பார்த்து பயந்துக்கிட்டு இன்னும் வந்து இவங்களுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமா, எண்ட் ஆஃப் த டே இருக்கிறதையும் பிடிக்கிட்டு தான் விடுவானுங்க. அடுத்து டெப்யூட்டி மினிஸ்டரை பிடுங்குவானுங்க. டிஏபியில் இருக்கிற இந்தியன்ஸ் யாருமே டெப்யூட்டி மினிஸ்டரில் தானே இல்லையா? 2 டெப்யூட்டி மினிஸ்டர் தான், 3 குலா இருக்கிறதே மறந்தாச்சு. ஆமாம், மறந்தாச்சு. வேலை செஞ்சா அவர் ஒண்டி தான் இருக்காரு. ஸோ இதை வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து அப்படி தான் நம்ம பார்த்தாகணும். இன அடிப்படையில் தான் பார்த்தாகணும். நம்ம இனத்துக்கு வந்து எங்கே வந்து லாபம் இருக்குது, எங்கே நஷ்டம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அப்பேற்பட்ட பாஸை வந்து இவங்க பயமுறுத்தினப்போ கூட நம்ம இனத்துக்கு வந்து நஷ்டம் நிறையா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஆனால் அப்பேற்பட்ட பாஸ் கவர்மெண்ட்ல இருந்தப்போ கூட தமிழ் ஸ்கூலுக்கான 50 மில்லியன் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் நான் மொழிஸ்க்கு பயங்கரமாக பேசுகிறோன்னு சொல்லி இந்த ஆட்சியில் போயிட்டு உட்காந்த பிறகு அவனுக்கு வேண்டி தான் அவன் எடுத்துக்கிறான். டெப்யூட்டி எஜுகேஷன் மினிஸ்டராக சண்டை போட்டு ஒரு சீனனை வாங்கிக்கிறான். முந்தி குவானிங் தங்கச்சிக்கு இருந்துச்சு, இப்போ வந்து டைப்பிங்காரன் போயிட்டு எடுத்துக்கிட்டான். மற்ற எஜுகேஷன் இது இப்போ ஃபைனான்ஸில் போயிட்டு உட்காந்துக்கிறானுங்க. நம்மளுக்கு தான் வந்து எந்த ஒரு உருப்படி இல்லாத ஒரு என்ன சொல்லுவாங்க, அது எம்பிங்க உருப்படி இல்லாத அது ஒன்று. அவன் உருப்படி இல்லைனாச்சும் அவனுக்கு ஒரு பதவி போட மாட்டாங்க. ஸோ இனத்துக்கு நிறைய இழப்புன்றது பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறப்ப தான் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை அதில் வந்து நம்ம இனமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இந்த நாட்டில் எல்லாமே இன அடிப்படையில் தான் இருக்குது. ஐடென்டிட்டி politics is here going to stay. அந்த இதுக்கே நான் வரேன் டேவிட். இப்போ இந்த கபுங்கான்ல வந்து சேராததுக்கு இல்லை, அது போகட்டியும் நீ அந்த நீ சொன்னல நம்மளுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து மினிஸ்டர்ஷிப் இல்லைன்ட்டு. பட் பார்லிமெண்ட் அதை இப்போ கடைச்சி யார் அன்வார் வந்து அவரோட ஃப்ளோவில் இருக்கும் போது கேள்வி வந்துச்சு. இந்த மித்ரா பற்றி பேசினாங்க சதீஷ். அதில் வந்து ஒரு 3-4 எம்பி வந்து கேட்டிருந்தாங்க கேள்வி. என்ன ஆயிடுச்சுன்னு முதல் டாக்டர் சரவணன் கேட்டிருந்தாரு. முன்ன வந்து நம்மளுக்கு அம்மானா சாகம் இருந்துச்சு இந்தியாவுக்கு, அது எங்கே போச்சு. ஸோ அது கேள்வி கேட்கும்போது அவர் நம்ம இவர் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே முளப்பி கொண்டு போகிறார். இல்லை மலாய்க்காரங்களுக்கு தான் எக்குத்தி 30% தான், அவங்களுக்கு தான் ஏற்றணும். 30% கூட வரல, 7% வந்துருச்சு, நம்ம வரல பேசுகிறோம். அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு வார்த்தை சொன்னார், அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற கேபினெட்டில் வந்து நம்ம வந்து இதோ பாருங்க சுங்காபசி அதோட சத்ரா உடாராவோட லேண்டை எடுத்து ரிசர்வ் லைவ் ஆக்கிட்டாரு. ஒரு பெருமையாக சொல்கிறாரு, ரிசர்வ் லைவ் ஆக்கிட்டோம், அதை மலாய் ரைட்ஸ் ஆக்கிட்டோம். அந்த லைன் வந்து கவர்மெண்ட் லைனு, அதை வந்து ரிசர்வ் லைவ் ஆக்கிட்டோம். ஸோ அதுக்கு வந்து எல்லாமே வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க, மற்ற இனத்துக்காரங்க ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இந்தியன்ஸ் இல்லை தெரியுமா, இந்தியன்ஸ் ஒரு கேபினெட் மினிஸ்டர் இல்லை அந்த டெசிஷனில். பட் ஓகே, அது அவங்களுக்கு செய்கிறாங்க, அது நம்ம கேள்வி கிடையாது. பட் இன்னைக்கு வந்து இந்த அமானா சாகமாக இருந்தாலும் சரி, மித்ராவோட இருந்தாலும் சரி, நம்ம இனத்துக்கு செய்கிறது தமிழ் பள்ளியாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு கேபினெட் மினிஸ்டர் உட்காந்துருந்தாலும் அதெல்லாம் இருக்காது. நீ பேசும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த கேபினெட் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாரு, அதை இந்த கேபினெட் மினிஸ்டர் இதை பற்றி கொண்டு வந்தார். பட் இருக்கிற பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் கேட்கும் போதே, இந்தியன் மெம்பர் கேட்கும் போதே அது சரியான பதில் அங்கே வர மாட்டேது. சரியான பதில் வரல. அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, 300 டிகிரி அப்படியே சுற்றி இப்படி பூசிங் பண்ணி தேவையில்லாத வந்து மெத்த இனத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஓ நீ சரவணன் கேட்குறீங்க ரைட்டு, நீ கேட்குற, ஆனால் அதே இதில் வந்து மலாய்க்காரங்களுக்கு தானே இல்லைன்றாரு. ஆனால் இன்னைக்கு கேபினெட் மினிஸ்டரில் ஒரு பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், இருக்கிற மினிஸ்டர் எல்லாமே வந்து பார்க்க போனால் அதில் நீ எடுத்துட்டா 60 to 70% வந்து எல்லாம் மிலே தானே சதீஷ் மினிஸ்டராக இருக்காங்க. இன்னைக்கு ராஜா மினிஸ்டரு, எஸ்யூகேப் மினிஸ்டரு, அகோங் இருக்காரு, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சுற்றி எதிர்கட்சியிலே எல்லாம் மலாய்க்காரவங்க, இந்த சைடும் மலாய்க்காரவங்க தான் சதீஷ் இருக்காங்க. இங்கே வந்து நம்மளோட பிரச்சனை சேர்க்கும் போது எங்கே கொண்டு வந்து திணிக்கிறாங்க பாரு அதை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மினிஸ்டர் போஸ்ட் வந்து சரியான இம்பார்ட்டன்ட் சதீஷ். நம்மளுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த மினிஸ்டர் போஸ்ட்டை பிடிக்கிட்டாருங்களே, அதை யாரும் அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பாஸ் கட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது சதீஷ். என்ன நினைக்கிறேன் சதீஷ்? இன்னொன்று பார்த்தோன்னா சதீஷ், இப்போ வந்து இந்த கபுங்கான் லூஸ் கொலிஷன் சொல்லி நம்ம மொய்தீன் வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் எதிர்கட்சிக்காரவங்க எல்லாமே எதிர்கட்சியில் வந்து மலாய்க்காரவங்க இருக்காங்க, எதிர்கட்சி அவங்களுக்கு எதிர்கட்சி நிறையா இருக்காங்க. அதில் இந்தியன்ஸும் இருக்காங்க, எம்ஏபி இருக்குது, உரிமை இருக்குது, இந்த மாதிரி கட்சிகள் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து 13 கட்சியா 12 கட்சி சேர்ந்து நம்ம வந்து ஒரு லூஸ் கொலிஷனு. பட் வந்து கொலிஷன் பிஎன்னு, பட் லூஸ் கொலிஷனு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கொலிஷன்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்க சீட்டை
ஐ மீன் சீட் எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாம் தெளித்து உள்ளுக்கு வந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க நான் மலேஸ் வந்து உள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஐ மீன் சைனீஸ் இந்தியன்ஸ் உள்ளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூந்துச்சுன்னா செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்கள் அந்த கூட்டணியில் இத்தனைக்கும் வந்து அப்போ வந்து சரவணன் ஒரே ஒரு இந்தியன் எம்பி தான் கொடுக்கணும் இந்தியன்ஸ். விகாசம் ஒரு 2 பேர் இருந்தாங்க. விகாசம் ஒரு சைனீஸ் எம்பி கிடைச்சிச்சா இல்லையா? ஆமாம். இதே கூட சைனீஸ் எம்பி இருந்தாங்கன்னா கூட எம்பி மினிஸ்டர்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இதனால வந்து தோர்த்துட்டா இல்லை இது போச்சுன்னா அது தோக்க போகிறது வந்து டிஏபி தான். டிஏபி கட்சி தான், சீனனுங்க தான். நமக்கு வந்து எதுவும் கிடையாது. நம்ம வந்து we have to நம்ம வந்து என்னத்துக்கு லேர்ன் பண்ணணும்னா நமக்கு எங்கே, அதாவது சமுதாயத்துக்கு நான் சொல்கிறேன், சமுதாயத்துக்கு எது சரியாக இருக்கும் நம்ம வந்து அதை தான் முடிவு எடுக்கணும். இங்கே வந்து நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து டிஏபியை விட்டுட்டு வரமாட்டோம், அவங்க ஃபைட் பண்ண மாட்டாங்க, நமக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தேவை கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க பார்லிமெண்ட்டில் வந்து நான் எவனோ ஒருத்தர் நல்லது பேசுனாலும் அதை வந்து கெடுக்கிறதுக்கு தான் இருக்கானுங்க அவனுங்க. நீங்கள் பார்த்துறீங்களா போன வாரம் ஃபுல்லாக நம்ம அதை தான் பேசணும். மற்றவன் பேசினா கூட வந்து இல்லை நாங்களும் செய்ய மாட்டோம் மற்றவனையும் செய்ய விட மாட்டோன்றது தான் டிஏபியில் இருக்க இந்தியன்ஸோட நிலை. ஸோ அப்படி செஞ்சுட்டா வந்து தௌக்கி இங்கே வந்து கோச்சிக்குவாங்க. அதனால் வந்து அவங்க வந்து அப்போ அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் டேவிட். இந்த அரசியல் முக்கியத்துவம் பாஸ் வந்துட்டா இதாயிரும், பாஸ் வந்துட்டா அதாயிரும், பாஸை காமிச்சு இதெல்லாம் சரி வராது அப்படின்றதுக்காக இந்த பாஸ் போகேமேனில் முந்தி வந்து மே 13 காமிச்சிக்கிட்டு இருந்தானுங்க எம்சிஏ ஒரு காலகட்டத்தில். அதை அவங்க சீன சமுதாயம் இடித்து உடச்சிட்டு வந்துட்ட பிறகு வந்து இப்போ வந்து பாஸ் காமிக்கிறாங்க. பாஸ் வந்தா இதாயிரம், பாஸ் வந்தா அதாயிரம். ஆஃப்கோர்ஸ் சில விஷயம் வந்து அவங்க செய்கிறது வந்து உடனே நம்பர் கடையை சாத்துறான், நம்பர் கடையை சாத்தினானா தோத்தோக்காரனுக்கும் மெக்டம்காரனுக்கும் அது கூட அவனுக்கு தான் நஷ்டம். உங்களுக்கு என்ன நஷ்டம்? உங்களுக்கு காசு சேஃபு, அது சூது தானே. சூது நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை நம்பர் அடிச்சிருக்கு அப்படின்னு. எத்தனை பேருக்கு நம்பர் அடிக்குது நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் 50,000 வழி செலவு பண்ணி ஒரு 5,000 வழி அடிக்கிறது பெருசு கிடையாது. ஸோ அது சூது தானே. அதுக்காக நான் அந்த லைன் எடுக்கிறேன்னு இல்லை. பட் அது வந்து ஒரு சிவில் ரைட்ஸு. அது நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இதே கோயிலை மூடுறானா அது நம்மளோட பாதிப்பு. ஸ்கூல் தமிழ் ஸ்கூலில் மூடுறானா அது நமக்கு பாதிப்பு. அதை வந்து நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் டேவிட். இது ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். அதில் வந்து பாஸை வந்து ஒரு பேயாக காமிச்சு நம்மள்டேருந்து வந்து பயமுறுத்துறது. பட் ஐ திங்க் பாசம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சில இதெல்லாம் எடுக்கிறாங்க டேவிட். நான் தக்கியுடின் பேசுனது, பிண்டாங் பேசுனது, காப்பார் அவங்க அலிமா கேட்குறாங்க பார்லிமெண்ட்டில். அவங்க தானே இப்போ இத்தனை எம்பி இருந்தாங்க. அவன் சோலான் வந்து யார் கேட்டதுன்னு கேட்டிங்கன்னா வந்து சுங்கை சிப்புட் கேட்டு முடிஞ்சு சோலான் தம்மா அவன் தான் ஒன்றுமோ பேசுகிறான் டேவிட். எனக்கு ஆத்திரமாக இருக்குது. அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லாதவன் வந்து அந்த சுங்கை சிப்புட் எம்பி தான், அம்மு சயாங். அதுக்கு தான் அவன் உருப்படி, வேற ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை. அப்படி அட்டிக்கிறான் டேவிட் ஜால்ரா. இல்லை நீங்கள் அது செஞ்சுட்டீங்க அது செஞ்சுட்டீங்க பிரைம் மினிஸ்டரை வச்சுக்கிட்டே டேவிட் ஒருத்தனை வந்து நம்ம புகழ்றதா இருந்தால் கூட அவன் முன்னுக்கு புகழ் நமக்கு கூச்சமாக இருக்கும். என்னடா நம்ம போடையை பண்ணுற மாதிரி லெவலில் இருக்குல்ல. அதெல்லாம் அறவே கிடையாதுலாம் அவனுங்களுக்கு. அந்த சுங்கை சிப்புட் எம்பிக்கு அப்படி பயங்கரமாக பேசுகிறான். ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்டான். அந்த கேள்வி கூட வந்து எனக்கு நடப்பில்லை டேவிட். அது முடிஞ்சுதான் அலிமா கேட்டாங்க, மித்ரா இந்த வருஷம் காசு என்னாச்சுன்ட்டு. நம்ம இந்த வருஷம் காசு அவர் சொல்லவே இல்லை. ஸ்பின் அப்படியே ஸ்பின் துத்தோ வேற எதுக்கு போயிடுச்சு. கணபதி ராவ் வந்து அப்புறம் கேட்குறாரு இந்த இதை பற்றி. அப்புறம் நம்ம டீட்டெயிலாக அதை பேசுவோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு அது தெரியுது இந்தியர்களுடைய ஓட்டு வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்தியன்ஸ்கிட்ட நெருங்கி வரப்போ நம்ம கதவு எழுத்து மூட முடியாது. தமிழர்களுடைய பாரம்பரியமே நம்மளுடைய அந்த அறமே வந்து வீட்டுக்கு வந்த விருந்தாளியே அவன் எதிரியாக இருந்தால் கூட அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இது பண்ணுறதா. ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தம். அதான் நான் சொல்கிறேன் டேவிட். அதுலேருந்து வந்து இந்த லூஸ் கோலிஷனுக்கே போவோம். பிஎஸ்எம் உடைய தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் வந்து அவர் ரொம்ப மோரலான ஒரு ஸ்டாண்டிங், அவர் பெரிய ரொம்ப எத்திக்கலான ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஸ்டாண்ட். இது வந்து அன்வாரை எதுக்காக இறக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரியாக விளக்கம் சொல்லணும். நாங்கள் வந்து இது வந்து அவர் சொன்னது அதை விட எனக்கு வந்து ரொம்ப ஒரு கடுப்புன்னு சொல்லலாம். பிஎஸ்எம் நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்ம சொல்கிற அருள் வந்து ஃபுல்லாக பார்ப்பார். அவருக்கும் நான் அந்த அவர் யூஸ் பண்ண ஒரு இது வந்து நீங்கள் வந்து ரேஷியலாக இது கொண்டு போகிறாங்க சில கட்சிங்க, அந்த கட்சிலாம் அந்த கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்டில் ரேஷியல் இல்லாமல் என்ன இருக்குது? இதே ஆயிருக்குனிங்களா உங்களுக்கு 1000க்கு மேலே ஓட்டு கிடச்சிச்சு. அன்றைக்கி எங்களுக்கு ரேஸை பார்த்து ஓட்டு போடாதீங்க, இந்த பொண்ணு ஒரு இந்திய பொண்ணுன்னு பார்த்து ஓட்டு போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதை பற்றி பேசலாம். பிகாஸ் யூ காட் இந்தியன் ஓட்ஸ், சங்க் ஆஃப் இந்தியன் ஓட்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ரேஸ் பேஸான கட்சிங்கள்லாம் ஒன்றா இருக்குது, அதனால் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து இணையறதா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? இல்லை சதீஷ், அவர் பிஎஸ்எம் அது ஒரு கட்சி பாரு, அந்த கட்சிக்கு அவங்களுக்கும் வந்து ஐடியாலஜி இருக்குது, கொள்கைகள் இருக்குது.
பட் வந்து அவங்க முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட ஐடியாலஜி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் வித் அதர்ஸ் பார்த்தீங்களா. அவங்க வந்து ரொம்ப சோசியலிஸ்டாக போகிறாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இன அடிப்படையோட அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அந்தமாதிரி ஒரு கொள்கைப்பாடு. பட் அவங்க சிந்திச்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உறுப்பினர் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ இந்தியன்ஸ் உறுப்பினர் இருக்காங்கன்ட்டு. அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த தோற்றம் இருக்கா. வந்து அவங்க வந்து பாட்டாளி கட்சி, அது ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்காக உள்ள கட்சி. அதில் பார்த்தோன்னா பாதிக்கப்படுறது வந்து யார் நிறையா பாதிக்கப்படுறா பார்த்தா எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் தான் நிறையா பாதிக்கப்படுறாங்க, தோட்ட தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு அந்த வர்க்கத்துக்கெலாம் ஃபைட் பண்ணுறாங்க. அதில் முக்கால்வாசி இந்த மலேசியாவில் பார்த்தா 85% வந்து இந்தியன்ஸ் தான் வந்து இந்தியன்ஸ். ஏன்னா தான் வந்து 80 to 85% வந்து தொழிலாளியாக இருக்காங்க. ஆமாம். ஸோ அதை அடிப்படையாக வைக்கணும். அஃப்கோர்ஸ் அவங்களோட கொள்கையில் நம்மளுக்கு வந்து கருத்து வேறுபாடு இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது வந்து நியாயம் இல்லை. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து நம்ம இப்படி எல்லா கட்சியும் இப்படியே பேசிட்டு போகிறாங்க. அப்போ இவங்களுக்கும் பிஹெச்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, டிஏபிக்கும். இதை சொல்லி தானே அவங்களும் ஏமாற்றி ஓட்ட வாங்கினாங்க. அதை சொல்லி தானே அன்வாரும் ஓட்ட வாங்கினாரு. அண்ணா செய்யா, அண்ணா இந்தியா எல்லாம் சொல்லி போட்டு இன்றைக்கி எப்படி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுத்து போகிறது அது உங்களோட கொள்கை, உங்களோட கட்சி கொள்கைப்பாடு. அதை பற்றி நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்தியன்ஸ் ஓட்டு வேணாவா? நாங்கள் வந்து இந்தியன்ஸாக நினைக்கல, எல்லாமே இந்தியன்ஸாக பார்க்காதீங்கன்னா. அப்போ நீங்கள் இந்தியன்ஸ் கேண்டிடேட் நிற்கும் போது நம்ம வந்து கம்பெயின் பண்ணுறோம். இந்தியன்ஸை பேசி போடுங்கம்மா ஒரு இந்தியன் சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுவோம். இப்போ மலேட்ட போன சொன்னால் நீ சப்போர்ட் பண்ணு பிஎஸ்எம் கட்சியை, இவங்க நியூட்ரலானது சொல்கிறோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பிரச்சனையே இன்றைக்கி இந்த நாட்டில் வந்து பிரச்சனை வந்து எத்தனை இடத்துக்கு இல்லையே. மலேக்கு வந்து அவங்க ஒரு 27% அவரே சொல்லிக்கிறாரு, 30% ரீச் பண்ணலன்ட்டு. சைனீஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க, அவங்களோட ஈக்குவத்தி பெருசாக இருக்குது. நம்மளோட 1.something% தானே இருக்கோம். அதுக்கு நம்ம கேட்குறது தப்பு கிடையாது. அது எப்படி நீ ரேஸாக நீங்கள் பார்க்க முடியும்? ரேஸாக இவ்வளோ நாள் அரசியல் இதில் இருந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? ஒரு இனத்தை வச்சு பேசாதீங்கன்னு சொன்னால் அதோட ரொம்ப முக்கியமானது நான் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோன்னா some of the members வந்து எல்ஜிபிடி சப்போர்ட் பண்ணுறது இருக்காங்க. அது கொள்கைப்படா? அது கொள்கையாக நீங்கள் கொண்டு போக முடியுமா? அப்போ அந்த மலேசியாவில் ஓப்பனாக பேசுகிறாங்க. இல்லை, மலேசியாவில் ஓப்பனாக எங்களோட கட்சியை எதுக்கு வந்தால் நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ணுவோம் நீங்கள் சொல்ல முடியுமா? நம்மளும் தான் அதை சொல்லலாம். இவங்க கட்சியில் என்ன மாதிரி ஆளுங்களா இருக்காங்க, இவங்க கூட வந்து நாங்கள் வந்து உறவு வச்சுக்கிறது வந்து சரியா இருக்காது. எல்லாமே பேசலாமே. பாஸ் பேசலாம், பர்சத்து பேசலாம், எல்லாமே பேசலாமே. ஸோ ஒரு அடிப்படை நம்ம வந்து நம்மளே இப்படி அது எல்லா இடத்துலையும் அது ஒன்று சதீஷ். ஈவன் இந்த டிஏபியில் உள்ள இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த லீடர்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியன்ஸ் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, பிஹெச்சில் உள்ள லீடர்ஸ், பிகேரில் உள்ள லீடர்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியன்ஸ் லீடர்ஸ் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்ப என்னது இறங்கி போயிட்டு நம்மளாம் மற்ற இனத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அது மரியாதை வேற ஒரு சைட்டு, மற்ற இனத்துக்கும் பார்க்கணும், மற்ற இனத்துக்கு பார்க்கணும். அங்கே பார்க்கறதுக்கு மினிஸ்டர் 6 மினிஸ்டர் இருக்காங்க. சீனனை பார்த்துக்கிறதுக்கு, மலாய்க்காரவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கும் மினிஸ்டர் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நம்மளுக்கு அறவே இல்லைன்னொன்னே இன்னொன்று பார்த்தா நம்மள நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. ஈக்குவத்தி நம்மளுக்கு வந்து ஏழையிலே நிறையான அவர் வாயிலே சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமையில நம்ம வந்து இனத்தை பத்தி பேசினா தப்புன்றது வந்து நியாயமே கிடையாது சதீஷ். இந்த மாதிரி அவங்க எங்கே போறது இல்லை, அங்கே தான் இருக்க போறாங்க. அது தைரியமா சொல்லு. எலெக்ஷன் டைம்ல வந்து ஓகே நாங்கள் வந்து எங்க கேண்டிடேட் நிப்பாட்டுறோம், ஏன்னா அடிப்படையில் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லு. அவங்கள இடமா பார்த்து ஓட்டு போடாதீங்கன்னு அவங்க தைரியமா சொல்லிடணும். அதுதான் வந்து சரியா இருக்கும். நீங்க வந்து அந்த கூட்டணி சேரல, எங்களுக்கு வந்து கொள்கை வேறுபாடு இருக்குன்றது வேற. இதுல வந்து இந்த இன அடிப்படையிலான கட்சி ஆஃப்கோர்ஸ் உரிமையை நாங்க சொல்றோம். மற்றவங்க அவங்களுக்கு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் இஸ் ஹியர் டு ஸ்டே. இப்போ வந்து அப்பேற்பட்ட டெமோக்ரஸி வந்து யுஎஸ் பாருங்களேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுல வந்து டெமோக்ராட், ரிப்பப்ளிகன் இருக்கு. டெமோக்ராட்டிக்ல ஒரு பிளாக் காக்கஸ்னு ஒரு குரூப் இருக்கு. பிளாக் காக்கஸ் ஒபாமா வந்து வரப்ப என்ன சொன்னாங்க, பிளாக் ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் தானே ஓட்ட கேட்டாங்க. ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் தானே. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் கேரளா போனாங்கன்னா ஓகே பிளாக்ஸ் எங்கே ஓட்டு போடுவாங்க, இந்த ஐடென்டிட்டி இது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி வந்து மார்க்ஸ் சொன்ன மாதிரி வந்து வர்க்கம் தான் இருக்க போகுது அப்படின்றது அதை வந்து அடையிறது வந்து ஓவர் நைட்டில் அடைய முடியாது. கம் எண்ட் ஆஃப் த டே இஸ் ரியலிஸ்டிக். இல்லை, அது அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா இனத்துக்கும் ஈக்குவலாக
எல்லா இனமும் முன்னேறி எல்லா இனத்துக்கும் ஈக்குவலாக எல்லா நாடு நடத்தும் போது அந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வரலாம், அந்த வர்க்க அரசியல் கொண்டு வரலாம். ஏன்னா நீ இப்போ கூட நிலைமையை பார்த்தினா சட்ட அமைப்பு சட்டத்திலே வந்து வெரி கிளியராக இருக்க. அதில் வந்து நீங்கள் சேலஞ்சே பண்ண முடியாத, சேலஞ்ச் பண்ண முடியுமா? 153 நீ முதல்ல சேலஞ்ச் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக வெரி கிளியராக இருக்கு. ஸோ வாட் அதை வந்து நீ வந்து இன அடிப்படையில் வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா தட் மீன்ஸ் யூ ஆர் சேலஞ்சிங் த கான்ஸ்டிடியூஷன்ல. அப்படி தான் இருக்கு எனக்கு. ஸோ எனக்கு வந்து அதில் அவர் சொன்னது வந்து டிவேட் எனக்கு வந்து பிஎஸ்எம் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் பூர்வமான முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது. பட் த திங் இஸ் சம் கமெண்ட்ஸ் தட் யூ மேக் அது வந்து நீங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் கொள்கை உள்ளவங்க மற்றவங்களாம் கொள்கை இல்லாதவங்கன்ற மாதிரியான கருத்து வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. சி எண்ட் ஆஃப் த டே இந்த நாட்டில் வந்து இந்திய சமுதாயம் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களில் 95% மலாய்க்காரர்களும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலானது இந்திய சமுதாயம் தான். அவங்க வந்து இதே இது தலைகீழ நேரத்தில் மற்ற இனமாக இருந்துருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட சீனர்களாக இருந்திருந்தாங்கன்னா அது வேற மாதிரி போயிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கம்மம்பருக்கு 999 இயருக்கு லீஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அவங்க உழைச்ச அந்த காடை நாடாக்கி மரம் நட்டு அந்த இடத்துல வந்து ரப்பர் மரம் நட்டு ரப்பர் மரத்தை எடுத்துட்டு செம்பனை மரம் நட்டு பழம் அறுத்து இதுக்கு உழைச்சவங்க இது வரைக்கும் சொந்த வீடு கூட இல்லாமல் அங்கேருந்து விரட்டப்படுறாங்க. அது இந்தியர்கள் தான் நம்ம எடுக்கணும், ஏன்னா இது இந்தியர்கள் தான். ஆனா இதே வந்து நீங்க சீனர்கள்ட்ட போனீங்கன்னா நியூ வில்லேஜ் இருக்காங்க, அங்க போய் சொல்ல முடியுமா நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் ஃபைட் பண்றோம்னா இந்தியர்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதான் டேவிட், அதனால தானே போறாங்க. நீங்க கேட்டீங்கன்னா டேவிட் அண்ணாண்ட வந்து அவன் வந்து யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் கேட்கறான். எதுக்கு கம்மம்பரு சீனாக்கு? ஏன்னா அவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். இது என்னைக்குமே எந்த டெவலப்மெண்ட்டும் இங்கே வரக்கூடாதுன்ட்டு. நம்ம எஸ்டேட்டுங்க டெவலப்மெண்ட்க்கு வந்தால் கூட வீடு இல்லாமல் வாழங்களை விரட்டப்படுறாங்க. எஸ்டேட் டெவலப்மெண்ட் வந்தால் கூட அன்றைக்கி நம்ம பண்ணாங்க பார்க்குறப்ப தான் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய எஸ்டேட் எடுக்கிறானுங்க, இவங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் பிரித்து அவங்களுக்கு வீடு நீ எடுத்துக்கோ, நீயே வீடு கட்டிக்கோனா கூட கட்டிக்குவாங்கன்னு தான் சொல்கிறான். பாஸ்காரங்களே அந்த ஒரு இதுக்கு தான் வராங்க. ஸோ இன அடிப்படையில் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றது வந்து வெரி ராங். இன அடிப்படையில் தான் பார்க்கணும். ஏன்னா இந்த நாட்டில் நீங்கள் எப்பயும் சொல்லுவீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் முடிக்காம நாங்கள் வர்க்க தேவையா மட்டும் பார்க்கறது வந்து இது ஹிப்போக்ரஸில நான் அப்படிதான். ஆமாம் இல்லை சதீஷ், நம்ம கேம்பெயின் பண்ணி போகும்போதே அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம போகிறோம் பாரு. இந்த பெண்ணு தெளிச்சாகணும் சொல்லி தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அங்கே கேம்பெயின் போகும்போது இல்லை மலாய்க்காரங்க நான் போக மாட்டோம், இந்தியன் ஒண்டி போகணும்னு இல்லை பாரு, எல்லாத்துக்கும் தான் ஓட்டு கேட்குறோம். பட் அந்த அடிப்படையில் தான் நான் போகிறோம், இந்த பெண் தெளிச்சு வரணும்னு சொல்லிட்டு. அந்த இனம் இது கண்டிப்பாக இருக்கணும் சதீஷ். அது இருக்கிற வச்சு தானே அட்லீஸ்ட் சஸ்டைன் பண்ண முடியும். நம்ம இல்லை நம்ம வந்து ரொம்ப நல்லவன், எல்லா இனமும் சரியாக இருக்கணும், எல்லா இனத்துக்கும் நம்ம இனப்படையே சொல்லக்கூடாது, ஏய் நம்ம இனம் தான் ரொம்ப கீழையாக இருக்குது, நம்மளே போய்ட்டு அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் வந்து இந்த டிஏபியில் உள்ள இந்திய லீடர்களும் பிகேரளோன்னு வேர்ஸு அவங்க அப்படியே மாறிடுவாங்க. அந்த மாதிரி அதுதான் இறங்கி கீழே பார்க்கறது இல்லை, கீழே உள்ள பிரச்சனைங்க பார்க்கறது. ஏன்னா நம்மளுக்கு வட்டிக்கு தானே விடுறாங்க, மற்றவங்களுக்கு வந்து கிராண்டா கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வட்டியாக தானே விடுறாங்க, ரைட்டா இல்லையா? அதே ஒரு அடிப்படை சதீஷ். என்னைக்கு கிராண்ட் கொடுத்துருக்கீங்க இதை போய்ட்டு கேட்க போனோம், இல்லை எத்தனை பில்லியன் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கடமா கொடுத்துருக்க, இன்னும் இருக்கிறவங்களை கடகான்னு ஆக்கிட்டு இருக்கேன். அந்த பில்லியன் கதைக்கும் வரும் டேவிட். பட் அந்த பில்லியன் கதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். பட் நான் இது நம்ம சொன்னது வந்து எண்ட் ஆஃப் த டே எல்லாமே இன அடிப்படையில் தான் இருக்குது. நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இன அடிப்படையில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா த ஃபர்ஸ்ட் யூ ஆர் சேலஞ்சிங் த கான்ஸ்டிடியூஷன் இட் சார். நாடு வந்து சில ரியாலிட்டி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் டிவி. ரியாலிட்டினா இதுதான் ரியாலிட்டி, டெமோக்ரஸினா இதுதான் டெமோக்ரஸி, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கும். சிங்கப்பூரே சதீஷ், சிங்கப்பூரோட சட்ட அமைப்பு இதிலே வந்து ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க மலேசிக்கு இருக்கு. சிங்கப்பூரில் ஆமாம் இப்போ சேலஞ்ச் பண்ண வேண்டியது தானே. சிங்கப்பூர் இன்னைக்கு வந்து யார் ரூலிங் பண்ணிக்கிட்டு இருக்கா? பிஏபி. ஈவன் இருந்தாலும் இன்னைக்கு பிரசிடென்ட் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இல்லையா எல்லாமே வராங்க. பட் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஏன் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டியதானே அவங்க? இல்லை இன்னைக்கு எல்லாம் வளர்ச்சியான ஸ்டேட் தானே சார், நாடு தானே சதீஷது. இந்த சோஷியல் டெமோக்ராட் கண்ட்ரிங்களில் வந்து சோஷியல் டெமோக்ராட் வந்து எல்லாம் பர்ஃபெக்டானது அப்படின்ட்டு ஸ்வீடன்னு ஃபின்லாண்டு இங்கேயும் வந்து ரேஸ் பேஸ் இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு. அவங்க வந்து இமிகிரண்ட்ஸ் வர்றது வேணாம்னு சொல்கிறாங்களா? இந்த மெஜாரிட்டி கவர்மெண்டே அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்குது. ஸோ இது வந்து எனக்கு தெரியல, இது வந்து ஒரு அது எவ்வளோ பெரிய சோஷியலிஸ்ட் ஸ்டேட்டாக இருந்தாலும் லைக் பொலிவியா இஸ் அ பொலிவியன் அந்த இதே வந்து சோஷியலிஸ்ட் ஸ்டேட் பாருங்களேன். அங்கே ரேசிசம் இல்லையா இல்லை ரேஸ் பேஸ் இல்லையா? நேட்டிவ் வேறு மாதிரி இருப்பாங்க, ஹிஸ்பானிக் வேறு மாதிரி பார்ப்பாங்க, பிளாக்ஸை வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தோடையும் அந்த ஒயிட்டர் தென் ஒயிட் அந்த நீங்கள் சொல்லுவீங்களே பாத்தி சூச்சி டலாம் டபு அந்த மாதிரி வந்து நடந்துக்கக்கூடாது, அந்த மாதிரி பேசக்கூடாது. ஸோ ஜஸ்ட் அது பிஎஸ்எம்மோட கமெண்ட். அடுத்தது வந்து இந்த இது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறது, கிடைச்சா நம்ம பேசி ஆகணும். இது தான் காரசாரமாக தான் போய் ஆகணும், இது ஒரு வழியே இல்லை. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபார் ஆல், ஓகே வி அக்செப்ட் தட், நீ பிரைம் மினிஸ்டர் ஃபார் ஆல். பட் அதே டைமில்
அந்த பர்டிகுலர் டைம் வந்து அது என்னத்துக்கு ஒதுக்குனது பார்த்தோன்னா இவர் நாள் வந்து ரமணன் பயங்கரமாக சொன்னார் மித்ரா பற்றி பதில் சொல்லிவிட்டு டக்குன்னு சொன்னார் நாளைக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது எல்லா டிவியை வந்து காத்திருக்கோம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறாரு இந்த 100 மில்லியன் மித்ராவோட காசு ஓகே அது ஸோ திறந்து பார்த்தா அங்கே எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட் என்னத்துக்கு நம்ம செய்யணும் நாங்கள் செஞ்சுருக்கோம் இவ்வளோ இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் கேள்வி ஒரு சைட்டாக இருந்தாலும் சதீஷ் அவர் சொன்ன வார்த்தையில் என்ன சொல்ல வர்றாருன்னா நாங்கள் வந்து STR கொடுத்துருக்கோம் 1 பில்லியன் கொடுத்துருக்கோம் இத்தனை காலமாக 1 பில்லியன் கொடுத்துருக்கோம் STR அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணல அப்புறம் வந்து மித்ரா வந்து ஒரு 100 மில்லியன் பற்றி நீங்கள் எல்லாம் வெளியே பேசிடுங்க நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோன்ட்டு அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ ஒரு பள்ளி எடுத்துக்கோம் ஸ்கூலு அந்த ஸ்கூல் வந்து ஸ்காலர் மனுங்கா வச்சுக்கோங்க ஸ்கூலர் மனுங்காவில் வந்து ஒரு 1000 பிள்ளைங்க படிக்கிறதுல வந்து ஒரு 50 பிள்ளைங்க இந்தியன் பிள்ளைங்க படிக்குது ஸோ அந்த பில்டிங் வந்து எவ்வளோ காசு எவ்வளோ கட்டுனது எவ்வளோ வாத்தியருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அதை வந்து பிரித்து 50 பில்டிங்களுக்கு கணக்கில் போடுற மாதிரி இருக்குது இப்படியா கணக்கு பண்ணிட்டு இருப்போம் ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்போ நீ ரோட்டில் போகிற இப்போ ஃபெடரல் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் இந்தியர்களும் பாய்க்கிறானுங்க இந்தியர்கள் பாய்க்கிறது வந்து மலேசியாவிலேருந்து 6.3 இத்தனை பில்லியன் செலவு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பில்லியனில் வந்து இத்தனை % வந்து இந்தியன்ஸ் இத்தனை % மில்லே இத்தனை % சைனீஸ் அப்போ நீங்கள் இதுக்காக நான் இது செலவு பண்ணியிருக்கேன்னு கணக்கு சொல்லுவாங்களா என்ன இது ஒரு முட்டாள்தனமான ஒரு இது இருக்குது இதில் வந்து ஈக்குவிட்டி ஏறிடுமா நீ கொடுக்குற STRல ஈக்குவிட்டி ஏறிடுமா அப்படி எடுத்தா நஜீப் காலத்தில் இது இருக்க நஜீப்பே சொன்னது இல்லையா இத்தனை பில்லியன் நான் கொடுத்துருக்கேன் நஜீப்போ வந்து இத்தனைக்கும் அந்த பிரீமை வந்து பிரிச்சு சொன்னதே இல்லை பிரிச்சு பார்த்தே இந்த இனத்துக்கு இவ்வளவு கொடுக்குறோம் இந்த இனத்துக்கு இவ்வளவு கொடுக்குறோம்னு சொல்லி பிரிச்சு இது மட்டும் நான் கேள்விப்பட்டதில்லை அவர் பேசுனதே இல்லை ஏன்னா அது வந்து நாட்டோட கடமை நாட்டு இதில் வந்து அதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து டசார் எக்கானமி பாருவோ இல்லை கான்ஸ்டியூஷனோ போட கிடையாது நீ வந்து ஒரு ஸ்கூல் கட்டணும் இன்ஃப்ரா கட்டினா இத்தனை பில்லியன் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து கொடுத்தாகணும்னு அப்படி இல்லையே இது அந்த மாதிரி இல்லையே எத்தனை பில்லியன் செலவு பண்ணியிருக்குன்னு காமிக்கிறதுக்கு பட் 100 மில்லியன் நீ கொடுத்தது வந்து ஸ்பெஷல் கிராண்ட் ஃபார் இந்தியன்ஸ் நஜீப் காலத்தில் 2500 சீட்டு மெட்ரோகுலேஷன் கொடுத்தது ஸ்பெஷல் ஃபார் இந்தியன்ஸ் அதைத்தான் கேட்குறோம் இப்போ 2500 எங்கே போயிடுச்சுன்ட்டு அப்போ நீ வந்து 500 கொடுத்து விட்டு 2500 மறைக்கிற இது சரியில்லைன்றோம் அதே மாதிரி 100 பில்லியன் ஏன் நீ பாய்ச்சி முடிக்கல ஏன் நீ சைன் வைக்கல ஏன் நீ ரிலீஸ் பண்ணல இன்னைக்கு என்ன மாதம் 100 பில்லியன் கொடுத்துட்டு ரெண்டாவது வந்து அந்த காசை வந்து ரெண்டாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அனுப்ப போறியா இதை தான் கேள்வி அன்னைக்கு வந்து அதுதான் பார்லிமெண்டோட கேள்வி இந்தியன்ஸ்க்கு நீ என்ன செஞ்சிருக்கன்ட்டு அவர் என்ன சொல்றாரு நான் வந்து கேபிகேத்தியில் வந்து 20 மில்லியன் கொடுத்துருக்கேன் இந்து கோயில்களுக்கு 20 மில்லியன் கொடுத்துட்டாங்களாம் இன்னும் 30 மில்லியன் மற்ற இனத்துக்கு கொடுத்துருக்காரு ரைட்டா ஸோ அது ஓகேலாம் நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஆனால் நீ சொல்லலையே அதே வந்து அந்த ஹிந்து கோயிலுக்கு 50 மில்லியன் நான் ஒதுக்குறேன் அப்புறம் அந்த 50 மில்லியன் பேர் சேருதான்னு பார்க்குறோம் அதுதான் நம்மளோட கேள்வி ரைட்டா அது அப்புறம் அவர் என்ன சொல்ல வர்றாரு எஜுகேஷனுக்கு வந்து நான் ஹையர் எஜுகேஷனுக்கு இத்தனை பில்லியன் கொடுத்துருக்கேன் 40 மில்லியன் கொடுத்துருக்கேன் இந்தியனுக்கு அதெல்லாம் என் கணக்கு பண்ணுறேங்க அப்போ அதான் அந்த மாதிரி கணக்கு பண்ணணும்னா ரோடு ஹாஸ்பிட்டல் கட்டணும் ஹாஸ்பிட்டல் அவர் வந்து அப்படியே சொல்ல எடுத்தாரு ஆனால் அதை சொல்லல இது எல்லாம் வந்து நீ இப்படியா கணக்கு பண்ணுவான் ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா முன்ன உள்ளவங்க செய்யல இப்போ நீ தான் செஞ்சிருக்க முன்னெல்லாம் யாரும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம் நம்ம வந்து காசுல கட்டி பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்தா டேவிட் அதே கணக்கு வந்து ஆளுங்க வந்து இதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி பார்த்தோன்னே நம்ம கேட்போம் இந்தியன்ஸ் வந்து கேட்பாங்க பாருங்க அப்படின்னா வந்து நீ மலேசியாக்கு வந்து 3 பில்லியன் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக் பூமிபுத்ரா அப்போ அவங்களுக்கு இது வந்து 30 பில்லியன்ல வரும் கணக்கு அந்த கணக்கு வரும் பாருங்க அப்போ இந்தியன்ஸ் கேட்குறப்ப அதுலேருந்து வந்து ஒரு இன பிரச்சனை வந்தோடனே அதுலேருந்து குளிர்காயிருது இவன் பாரு அவனுங்க அந்த இப்போ ஆனால் அவங்க கொஞ்சம் இப்போ தெளிவாயிட்டாங்க யாரு இந்த பிரிக்கா தானே இந்த மாதிரி ஏன்னா இதை இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அவங்க பேசுறது இல்லை நீ மாட்டிக்கிட்டு சாவன்ட்டு விட்டுறது ஸோ ஏன்னா அவங்க தானே எடுத்தோடனே அதை பிடிச்சிக்குவாங்க பாருங்க ஸோ இவருக்கு வந்து என்ன பண்றாரு அதில் குளிர் காய்ச்சிக்கிறது பாரு பாஸ் வந்தா இதை கேட்குறான் அப்படியே திருப்புறது பாஸ் மேலே இது வந்து நிறைய இந்த அன்வாரோட வேலையே இதுதான் டேவிட் இந்த நீங்க சொல்றீங்களா அந்த 1 பில்லியன் இது அது வந்து யாரோட கேள்விக்கு ஐ திங்க் இவரோட கேள்விக்கு தான் அந்த காப்பாரோட கேள்விக்கு தான் சொல்றாரு சரி அந்த காப்பார் எம்பி அவங்க கிளியரா கேட்குறாங்க டேவி 100 மில்லியன் வந்து இந்த வருஷம் இன்னும் வரலன்னு என்னாச்சுன்ட்டு பதில் இல்லை ஸ்பின் மாஸ்டர் ஸ்பின் அடுத்தது டேவி அது வந்து அப்படியே பச்சையா தெரியுதுலா நம்ம கணபதி ராவ் எழுந்துட்டு அவர் கணபதி ராவ் மேலே கடுப்பு போடுறதுக்கு அனுவாருக்கு ஒரு மாதிரி அவர் தாஜா பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டு நான் கடைசியாக சொல்கிறாரு 2 கேள்வி கேட்டார் 100 பேருக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அனுப்புகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் இந்தியன்ஸ் அனுப்புகிறீங்கன்னு சொன்னீங்க உண்மையிலே அந்த 100 பேரும் ட்ரைனிங்கை முடிச்சுட்டாங்களா அப்போ வேலை கிடச்சிருச்சான்னு கேட்டார் இவர் வந்து அதுக்கு இவர் சொன்ன பதில் என்னன்னா இல்லை வெஸ்டார் கூடயா வெஸ்டார் அந்த கம்பெனி கூட தான் நினைக்கிறேன் இல்லை நேம் லிஸ்ட்லாம் எங்கள்கிட்ட இருக்குது வேணும்னா நான் கொடுக்குறேன் நீ கொடுக்கணும் எஸ் செஞ்சு முடிச்சிட்டாங்க இது அதை வந்து இதுக்கப்புறம் வந்து கணபதி ராவ் ஃபாலோ பண்ண மாட்டார்
ஏன்னா இந்த எம்பிங்களோட திறமை தான் நமக்கு தெரியுமே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரெண்டாவது அதே கணபதி ராவ் கேட்ட கேள்வி, 6000 லேப்டாப் கொடுத்துருக்காங்கன்னாங்க. 6000 லேப்டாப்பில் பெரும்பான்மையான லேப்டாப் வந்து வேலை செய்ய மாட்டேது, ஏன்னா செகண்ட் ஹேண்ட் லேப்டாப். செகண்ட் ஹேண்ட் சொன்னாரு, செகண்ட் ஹேண்ட் கிளியராக சொல்கிறாரு டேவிட். இதை அனுவார் கனெக்டிவிட்டியா வைஃபை இல்லாத மாதிரி சி அது கிளியரான ஸ்பின் தெரியுமா. இல்லை நான் வந்து கனெக்டிவிட்டி இல்லைன்னு பார்த்தா கிளாந்தான்ல இல்லை, பஹாங்ல இல்லை, சபாசராவில் இல்லை. ஸோ எல்லா இது தமிழ் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு. இது வந்து கிளியரான ட்விஸ்ட் தானே டேவிட் இது, பெரிய ட்விஸ்ட். ஆனால் இதை வந்து இவனுக்கு உருட்டுவானுங்க பாருங்க. வேற அவன் வந்து ஸ்பின் மாஸ்டர்னா இவனுக்கு உருட்டு மாஸ்டர் வேற மாதிரி உருட்டுவானுங்க. 1 பில்லியன் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ தென் அதுக்காண்டாண்டு வந்து டத்தோ சரவணனோட கேள்வி, அந்த இது ஆன் அமானசா நேஷனல் இந்தியன்ஸுக்கு ஸ்பெஷலாக கொடுங்க அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் முடியும், ஆனால் அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு சைனீஸ் மலேஸ் வந்து 60%, அவங்களே இன்னும் 30% வரலையே. நீங்கள் 60% இருக்கிற மலேஸ் வந்து 30% இக்விட்டி வராங்கன்னா 50% அவங்களோட பாதிக்கு வந்து வந்துருச்சு. நாங்கள் மொத்தமே 7% இருக்கோம். எங்களால் 3.5% பற்றி நாங்கள் பேசல, 1.5% இது வரைக்கும் வர முடியல. ஆனால் நான் கேட்கக்கூடாது, எங்களுக்கு வீடுகள் இல்லை. இன்னும் நிறைய இந்தியன்ஸ் வந்து வீடு ரெண்டலில் தான் இருக்காங்க. வீட்டு உரிமை இல்லை, சொத்து உரிமை இல்லை, பணம் இல்லை, கேஷ் இல்லை, தெரியுங்களா. இது எல்லாத்தையும் வந்து இந்தியன்ஸ் நம்ம பேசுகிறப்ப நீங்கள் உங்கள் இடத்துக்கு மட்டும், எங்கள் இடத்துக்கு நாங்கள் தான்டா பேசுவோம், உன் இடத்துக்கு தான் நீ எல்லாம் செய்கிறிய, அதை தவறுன்னு சொல்லலை. என் இடத்துக்கு நாங்கள் பேசினா வண்டி உனக்கு ஏன் எரியுது. அதானால் இவனுங்க வந்து இந்த பக்கத்தான அரப்பானில் இருக்கிறவனுங்க வந்து தரல, அந்த சூடு சொரணை விட்டு போச்சா என்னன்னு தெரில, சொந்த இடத்துக்கு துரோகம் பண்ணுறோன்ற அந்த ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் நடந்துக்கிறாங்க டேவிட். அதை இல்லை, அது வந்து சதீஷ் நீ சொன்னது வந்து முழுக்க என்னன்னு பார்த்தனா சதீஷ், மொத கேள்வியே சதீஷ், நீ மலாய் ஸ்கூலுக்கும் சைனீஸ் ஸ்கூலுக்கும் நீ செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் கொடுத்துருப்பியா? அது ஒரு பெரிய கேள்வி. நம்ம ஏன்னா செகண்ட் ஹேண்ட் ஏனோ, நம்ம ஏன்னா வந்து செகண்ட் ஹேண்ட் ஏனோ, நம்மளுக்கு வந்து கொடுக்குற லேப்டாப்பை வந்து செகண்ட் ஹேண்டாக கொடுத்துருக்காங்க. 100 மில்லியன் திரும்ப சதீஷ், 100 மில்லியன் எல்லாம் தமிழ் பிள்ளைங்களுக்கும், எல்லாம் தமிழ் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கும், இல்லை மற்ற ஸ்கூலால் படிக்கிற தமிழ் பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, பாஸாக இருந்திருக்கும். ஒரு லேப்டாப், புது லேப்டாப்பு ஏதோ ஒரு கம்பெனியில் பேசி டைரெக்டாக எஸ்பிலையோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் பேசி டைரெக்டாக லேப்டாப்பை கொடுத்துருந்தாலும் இஷ்யூ வந்து அதுதான். செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் கொடுத்து வேலை செய்யலன்னு தான் இஷ்யூ. சொந்த எம்பி சொல்றாங்க. பட் என்ன கேள்வினா சதீஷ், நம்ம அவ்வளவு கேவலமா போயிட்டோம் சதீஷ் இந்த நாட்டுல செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் கொடுக்கறதுக்கு. சதீஷ் ஒரு என்ஜிஓ, இப்போ நம்ம ஒரு என்ஜிஓ, நம்மகிட்ட ஃபண்ட் இல்லை, ஏதோ ஒரு காசு வருது, அந்த காசில் வந்து நல்ல ரீஃபர்பிஷ் எங்களால் முடிஞ்சு சொல்லிட்டு கொடுப்போம், எங்களால் முடிஞ்சது பரவாயில்ல, அதை கிடைச்சாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க எடுத்துகிட்டு போங்க, அப்படி என்னாச்சுன்னா வாரண்டி கொடுக்குறாங்க, அங்கே போய் நீங்கள் பார்த்துங்கன்ட்டு. அது வேற என்ஜிஓ. நம்ம வந்து ஆளுகள்கிட்ட கேட்டோ இல்லை நம்மளால் முடிஞ்சது எடுத்து கொடுக்குறோம். இது அரசாங்கம் சதீஷ், டேக்ஸ் பேயர் இருக்கு, எப்படி ஆடிட்டில் பாஸ் பண்ணியிருக்கோம். அது அப்போ ஆடிட்டில் போட்டிருக்க மாட்டாங்கன்னா செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் கொடுத்துருக்கணும். என்னைக்காச்சும் வந்து செகண்ட் ஹேண்ட் ரோடு போடுற மிஷினை வாங்கியிருப்பானுங்களா, இல்லை செகண்ட் ஹேண்டாக என்னாச்சும் காடி வாங்கியிருப்பானுங்களா மினிஸ்டர் பாய்க்கிறதுக்கு? எல்லாமே புதுசு. பட் நம்மளுக்குன்னு வரும்போது வந்து செகண்ட் ஹேண்ட் சதீஷ். இது எவ்வளோ பெரிய மானங்கட்ட இதாக இருக்கும் சதீஷ். என்ன சதீஷ் நடக்குது நம்ம நாட்டில்? இது கூட புரிஞ்சிக்கலன்னா நம்ம இல்லை பரவாயில்ல கொடுக்கறத வாங்கிக்குவோம், அது எதை கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம வாங்கிக்குவோம், அரசாங்கம் தானே கொடுக்குது, அப்படி தான் பேசுவானுங்க. பட் ஆக்சுவலி எப்படி ப்ரொக்யூர்மென்ட் நடந்திருக்கும், செகண்ட் ஹேண்டுக்கு எப்படி ப்ரொக்யூர்மென்ட் இருக்கும்? ஒருத்தன் வந்து கமெண்ட் போடுவான் எப்பயும், அதில் வந்து என்னோட டிக்டாக்ல எங்கன்னு தெரியல, ஜூஷோ வேற மேக்ஸ் தர்பாய் நான் என் பிள்ளைக்கு வந்து ரீஃபர்பிஷ் தான் வாங்கி கொடுக்குறேன். டே மானங்கட்டம் அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு அப்படியே வந்துச்சு டேவிட், பப்ளிக்ல சொல்ல முடியல. மானங்கட்டம் நீ வாங்கி கொடுக்குறேன்னா அது நீடா, இது அரசாங்கம். மற்ற பிள்ளைங்களுக்கு வந்து இப்படியா செகண்ட் ஹேண்டா கொடுக்குறான் வீணா பண்ற மாதிரி. இத்தனைக்கும் அந்த எம்பி 3000 எம்பி புது லேப்டாப் வாங்கி கொடுத்தான், புதுசா காசு சேர்த்துச்சு. யாரு சைட் செட்டிங் ஓடிகிடி எத்தனையும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து லைவ் செஞ்சு டிக்டாக்ல ஜாமா வந்து புது இது வாங்கி கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம், அதுவும் எந்த காசு? மித்ரா காசு. நீ வந்து அங்கே என்ன சொல்ற, நாங்கள் எடுகேஷனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதை கொடுத்துருக்கோம், எடுகேஷன் மினிஸ்ட்ரி காசு எடுத்து கொடுக்க வேண்டியதானே, ஏன் மித்ரா காசு எடுத்து கொடுக்குறீங்க? அதையும் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க டேவிட். எனக்கு தெரில இவனுங்களை இதுக்கு மேலே என்ன ஏசுறதுன்னு தெரில டேவிட். சமுதாயம் வந்து இன்னும் இவங்களுக்கு வந்து மாலை போட்டுக்கிட்டு பொன்னாடை போத்திக்கிட்டு, நான் சொல்றேனே இந்த எம்பிங்களா இருக்கானுங்களே இவனுங்களுக்கு மட்டும் வந்து சுடு சொரணன்னு இல்லை, இவனுங்களை கூப்பிட்டு மாலை போட்டு பொன்னாடை போத்தி நீங்கள் எது கொடுக்குறீங்களோ உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். பிகாஸ் எப்படி உங்களுக்குலாம் வந்து நைட்டு தூக்கம் வருமா? அவனுக்கு வந்து பச்சையா துரோகம் பண்றானுங்க இடத்துக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் கூட மனமே உறுத்தாம அவங்கள தள்ள டேவிட். என்ன சொல்றது, அவன் கொடுக்குற 3000 5000 பொறுத்துக்கானுக்காக இந்த மாதிரியான கேவலமான பொழப்பு பொழைக்கிற என்ஜிஓஸ் இருக்கிற வரைக்கும் அவனுங்களும் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. அவங்கள தெரிஞ்சுக்கிட்டா சரி. அதான் நீ பார்க்க போனால் எம்பிங்க வந்து இது வந்து கிளியர் பண்ணணும்.
எஸ்பெஷலி இந்தியன் எம்பி. அவன் வக்காலத்து வாங்கினதோ தாங்கினதோ போதும், நீங்கள் வந்து கிளியர் பண்ணி ஆகணும். அந்த விஷயத்தில் வந்து இந்த விஷயத்தில் ராவுக்கு வந்து கொஞ்சம் இல்லை ஓகேலாம் அவர் இருந்திருப்பார். இது ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு, இது ரொம்ப நாளாக அந்த செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் அவர் கேட்டார் நேராக, ஏன்னா செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் மேபி அந்த கெட்டு போயிடுச்சு வச்சு, கெட்டு போகலன்னா அவளும் பேசாமல் தான் இருந்திருப்பார், யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா. ஏன் சதீஷ், நம்ம வந்து பினாயங்களை நம்ம இருக்கிற ஒரு காலத்தில், இதே கோவிட் காலத்தில் நம்ம வந்து ஒரு புது ஐபேட் நினைக்கிறேன், டேப்லெட்ஸ் ஈவன் இருந்தாலும் கம்பெனி அது என்ன சொல்லுவாங்க, ஓயூஎம் தான். புதுசு, அது புதுசு. உள்ளுக்கு போட்ட சிஸ்டம் வந்து சாம்சங்கோட சிஸ்டம் புதுசு. ஓயூஎம் புதுசு. நம்ம கெப்பாசிட்டியில் புதுசு தான் வாங்கி கொடுத்தோம். அத்தனைக்கும் SPRM போனானுங்க, புதுசு. அது வந்து எதுவும் வந்து செகண்ட் ஹேண்ட் எடுத்து இந்த பாட்லாம் போட்டு செஞ்சதில்ல, ரிஃபர்பிஷ் இல்லை, புதுசு. ஓஎம் அதை கொடுத்ததுக்கே நம்மளுக்கு அந்தந்த பேச்சு பேச கம்னாட்டிக்கு எங்கெல்லாம் போயிட்டீங்க எல்லாமே, அவனா எங்கெல்லாம் போயிட்டானுங்க. செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் கொடுத்துருக்காங்க தமிழ் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு. இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க எவனோ. டேவிட், அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓஎம் உனக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி SPRM வந்து நம்மள சேதார் பண்ணல, நம்ம எடுத்து கொடுத்தோம். தோபர் இந்த டைப் தான், அந்த கான்ட்ராக்டரையும் வர சொல்லி எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாம் கொடுத்தீங்க, இந்த ப்ரொசீடியர்ஸ் எல்லாம் வந்து அவனுங்களும் பார்த்தானுங்க. ஓகேன்ட்டு பத்தாவதுக்கு அந்த SPRM ஆஃபீஸர் எவ்வளோ கேட்டுட்டு இதே ப்ரைஸ் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டு வாங்கிக்கிட்டான் வேற, என் பிள்ளைங்க நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு. அதை செஞ்சு நீங்க சொன்னீங்க புதுசுக்கு, ஆனா அதை 2 வருஷம் பிள்ளைங்க பாச்சு மேபி அதுக்கப்புறம் வீணா போயிருக்கலாம். யாரும் கமெண்ட் பண்ணல. அதுக்கு என்னன்னா கதை சொன்னானுங்க, வெடிச்சிருமா, கண்ணு வீணா போயிருமா, அதையும் வந்து ஷேர் பண்ணானுங்க சில பேர் சந்தோஷமா. நீங்க வந்து இப்படிலாம் வந்து போராடுறீங்கன்ட்டு. டே, இது செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்டா, பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கான், அதுவும் மித்ரா காசு எடுத்து. மானம் கட்டுறதுல சமுதாயத்தை எந்த லெவலில் வச்சிருக்கானுங்க பாரு. அது செய்யறது யாரு பார்த்தா அந்த மித்ரால இவனுங்க தான் முடிவு எடுத்திருக்காங்க. செஞ்சது நீங்க தான், செஞ்சது இவங்க தான். அப்ப ஜெலுத்தவங்க அதுல இருக்கான், ஏன்னா அவன் ஜெலுத்தவங்க அவனதான் இருக்கான். அவன் பிள்ளைக்கு வந்து நல்ல லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பான், விலை உழுதா பார்த்து. கேளுங்களா, யாராச்சும் பார்த்தா அவனை எங்கேயாச்சும் தெருவில் பார்த்து கேளுங்க, பிள்ளைங்களுக்கு என்னமோ செகண்ட் ஹேண்ட் வாங்கி கொடுத்தீங்களா, மற்றவங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு. அவனுக்கு காசு இருக்கா சத்தி. முன்ன வந்து எதிர்கட்சி ஒரு பேசிக்கிட்டு இருந்தோம், எதிர்கட்சி 4 கட்சி ஆகணும்னு செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுத்துருங்க. மானக்கேடு இல்லை, சிரிக்க மாட்டானுங்க. மற்ற எனக்கு தெரிஞ்சா இவனுங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் ஜாமாவே போதும்ல. அதால் தான் நம்மள வந்து செகண்ட் கிளாஸோட தேர்ட் கிளாஸாக வச்சிருக்கான். ஏன்னா உங்கமே ஆள் இருக்கிற வயசு தான் சதீஷ். அதால் தான் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி கவனிக்கிறானுங்க, இந்த லெவலில் நம்மளை கவனிக்கிறானுங்க. நம்மளுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கூட கொடுக்காம வச்சிருக்கானா, ஏன்னா அவனுக்கு தெரியுது நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கிளாஸ் நீங்கள் எல்லாமேன்ட்டு. இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறது தெரியல, இதுக்கு அதாவது பட் அதுதான் இப்போ நம்ம இதை கேட்க போடுமா, பாஸை கொண்டு வந்து திணிப்பானுங்க. இவனுங்க பாஸுக்கு இது பண்ணுறானுங்க. அப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தார் சதீஷ், இப்போ இடைக்காலத்தில் என்னன்னு பார்த்தோன்னா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ பாரு அவன் பேர் என்ன, செகுபாட் சரி, அதோட முடிச்சிடும். செகுபாட் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னா, அவர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார் போக்க, அது நானும் படித்தேன். அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, மலேசியன் அந்த மலேசியன் அவர் என்னத்துக்கு அவர் அந்த வார்த்தையை பார்க்குறேன்னா, அவர் சொல்கிறது வந்து டிஏபியை சொல்கிறாரு. டிஏபியோட கொள்கை அது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அது கொள்கை வார்த்தை. அது அப்போ ஒரு காலகட்டத்தில் லிமிட்ஸ் அங்கே இருக்கும் போது மலேசியான்வாங்க. ஸோ அந்த கான்செப்டில் வந்து தான் வந்து இவர் தேர்ந்தெடுத்த ரொம்ப இவருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் வந்து இந்தியன்ஸை எடுத்ததுக்காக வந்து இவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்ட்டு. ஆக்சுவலி இந்தியன்ஸை எடுத்ததுக்காக அவர் பேசலை, இந்த மலேசியன்ஸ். அதான் தான் நான் பதில் சொல்லியிருந்தேன் அவருக்கு. அவர் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது வந்து ஈவன் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அது ஹர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியன் வந்து சிஐடி சீஃபாக ஆகுறது வந்து அது அவங்களோட திறமையில் ஆனார். அவர் வந்து குத்தா போலீஸ் ஜோஹர், அவரை வந்து மாற்றி கொண்டு வந்து அவர் வந்து சிஐடி சீஃபாக ஆக்குனாங்க முக்கிய மாநிலன்னு. பிங்காரால் அவங்க பிங்காரா ஜபதான் சேசத்தான் ஜினாயாக்கு நம்ம டாக்டர் குமார். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, அவசரப்பட்டு நீ பேசிட்ட. ஆக்சுவலி எந்த கொள்கைலாம் இப்போ இவனுங்களுக்கு இல்லை. டிஏபி அந்த கொள்கைலாம் போய் பழசாயிடுச்சு, மலேசியா பாரு ஆயிடுச்சு. இவங்க வந்து அவங்கள்ட்ட தாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஒரு காலம் வந்து அந்த அவங்க சொன்ன அவங்களோட கொள்கை அடிப்படையில் வந்து ஒரு காலம் எடுத்துருக்க மாட்டானுங்க. அவமானப்படுத்தாதானே, இது அவமானப்படுத்தாத. டாக்டர் குமாருக்கு வந்து நீங்க அவமானப்படுத்தாதீங்க, அவரு திறமையில வந்தவர். அதுதான் திறமையில வந்தது, நீ அவமானப்படுத்தாது. டிஏபிக்காரன் வந்து பேசி டாக்டர் குமாரை மேலே கொண்டு வந்து ஒரு காலம் இல்லை. இது வந்து முழுக்க நான் கிங்கோட ஒரு இன்ஃப்ளூன்ஸாக இருந்திருக்கும். ஜோஹர் இருந்தார், ஜோஹர் சீஃபாக இருந்தார். ஒரு திறமையான உள்ளவரை தான் வந்து தேர்ந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து என்னன்னா மாரடிச்சு பேசிக்கிட்டாங்க. அதை வந்து இவ்வளோ நாள் சென்று பிரைம் மினிஸ்டர் என்ன செய்கிறாருன்னா, பாரு எதிர்கட்சி வந்து டாக்டர் குமார் எடுத்தது வந்து ஒரு ரேஷியல் இதாக கொண்டு போறானுங்க. அதே எதிர்கட்சி யார் சதீஷ் பேசி எதிர்கட்சின்னு சொன்னாலும் பரவாயில்ல.
அலி பார்லிமெண்ட் பொம்பாங்காங் அப்படின்ட்டு நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து அவன் யார் பேசியிருக்காங்க யாரும் பார்லிமெண்ட்ல பேசுனாங்கன்ற மாதிரி தெரியுமா இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஏற்கனவே ஒரு பொய் சொல்லி வந்து நாட் த ஃபர்ஸ்ட் டைம் மொய்டீன் வந்து என்னது என்ன வாங்குறத சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கிண்ணா கந்தோய் கேட்டா வந்து நான் எம்சிஎம்சியை செக் பண்ண சொல்லிட்டு அது வந்து வீடியோ வந்துச்சு நான் வீடியோ பார்த்து நீ யாரோ பிரைம் மினிஸ்டர் மேன் நீ பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல போயிட்டு பேசுறதுக்கு முன்னால யூ ஷுட் ஹேவ் யுவர் ஃபேக்ட்ஸ் ரைட் வாட் எவர் இட் இஸ் நஜீப்பா இருக்கட்டும் மாதேர்ட்ட நீங்க நிக்க முடியாதுல ஈவன் முஹிதீன் பார்லிமெண்ட்க்கு வந்து அந்த பதில் வந்து ரைட்டா சொல்லுவாங்க சொல்லலையா நான் செக் பண்றேன்னு வாங்க இவர் வந்து பார்லிமெண்ட் வந்து சொல்றது முஹிதீன் வந்து சப்போர்ட் ஒராங் ஆசிங் வர்கா ஆசிங் வந்து மிஞ்சா அதை பேடே பண்ணிட்டு இப்ப தெரிஞ்ச உடனே நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் என்ன நான் தவறா இருந்துச்சா நான் சாரி கேட்டுக்கிறேன் நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன் ஓகே இது ரெண்டாவது அலி பார்லிமெண்ட் பொம்பாங்காங் பார்லிமெண்ட்ல வந்து பந்தா பண்ணாங்க குமார் எடுத்ததுக்குன்னு அது சொன்னது ஒரு ஆள் செகுபாட்டு வந்து அந்த கட்சியிலேயே அவனும் மதிக்க மாட்டானுங்க நமக்கு தெரியும் பாலிடிக்ஸ்ல இருக்கிறது ஸோ நான் தவறா சொல்ல இந்த தெரிஞ்சவன் தான் இட்ஸ் கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர்னு சொல்லிட்டு அவனுங்களே கொஞ்சம் கேப்பில் இருக்காங்க அவன் சொன்னதை வந்து என்னமோ வந்து பெரிய இவன் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் பெருசாக்குறீங்க இது அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கணுங்க நிறைய பேர் வந்து கண்டதெல்லாம் பேசுகிறானுங்களே மதத்தை பற்றி அது எல்லாத்தையும் இந்தியர்கள் சொன்னாங்கன்னு திருப்பினாங்கன்னா எப்படி வரும் ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களை வந்து தொடர்ந்து எப்படி முட்டாளாக்குறதுன்னு பார்க்கறது அப்படியே திரும்ப டைவர்ட் என்ன டைவர்ட் தெரியுமா இது முழுக்க மித்ராவோட வந்து அவர் தெரிஞ்சிச்சு பேக் ஃபயர்னு ஏன்னா அவர் அப்புறம் தானே சொல்றாரு நீ டத்தோ சாரன் அப்படி தான் சொன்னார் நீ கேட்கணும் நல்லபடியா கேட்டா நடக்கும் இல்லைன்னா அது நடக்காது நல்லபடியா கேட்கணும் கெஞ்சணும் அவரை நடக்கும் ஸோ நிறைய விஷயம் அவன் சொல்ல மித்ராவோட காசு என்ன ஆனிச்சு இப்போ என்ன நிலைமையில இருக்கு இதெல்லாம் சொல்லாம அப்படியே டைவர்ட் பண்றதுக்காக நம்ம டத்தோஸ் குமார் அந்த பிங்கராஜ் ஜபதா ஜினாயாவோட கதைக்கு அப்படியே திருப்பி பொம்பாங்காங்க அப்படியே டைவர்ட் இந்தியன்ஸ் எல்லாம் அங்க டைவர்ட் தெரியுமா உண்மையான பிரச்சனை அந்த மித்ரா அதை அப்படியே டைவர்ட் பண்ணி அங்க அதான் யாரும் யோசிக்கிறேன் பார்லிமெண்ட்ல யாருமே பேச கிடையாது அவ செகுபாட் பேசுனது அது ஒரு சைட்டு அவர் பேசுனது கூட இல்ல அதை பத்தி யாரும் படிச்சீங்கன்னா கூட தெரியல அவசரமா காமெண்ட் பண்றாங்க படிச்சிருக்கணும் அவன் என்ன சொல்லியிருக்காரு அவரு கைட் பண்றது வந்து டிஏபி அதான் நாங்க சொல்றோம் நாங்க டிஏபில இருந்திருக்கோமே ஒரு காலம் இவனுங்க வந்து என்ன சொல்லுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணி ரத்தகுமார் ஒரு அந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு இவனுங்க செய்ய மாட்டானுங்க இந்த டிஏபியில் ஒரு காலம் ஒரு 0.1% கூட அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டானுங்க இப்ப முடிஞ்ச அவனுக்கு கடுப்பா இருக்கும் அவங்களுக்கு அந்த இந்தியன் இல்லாம வேற எவனாச்சும் எடுத்துக்கலாமே வந்து நம்மளோட மினிஸ்டர் போஸே புடிங்க எடுத்துட்டானுங்க அதுலயே தெரிய வேணாம் பேசுறாங்க இவங்க வாங்கி கொடுக்குறாங்களா அங்க இந்தியன் ஒருத்தர் இருந்தானா கண்ணை உறுத்தோம் அந்த கண்ணை உறுத்தி என்ன பண்ணோம் அதை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்களா தவிர நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம் டேவிட் எத்தனை டிபார்ட்மெண்ட்ல இந்தியன் இங்கே பிணையங்கள சரி சில இடங்கள்ல அப்படியே வந்தோடனே சக்கு மாறினுச்சுல இல்லை அதை முடிக்கிறது கூட ஒரு 1000 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணலையா பிபிஏ மேலே அதனால அவங்க விளையாக்குறதுக்கு என்னென்ன வேலை செஞ்சாங்க ஆமா அந்த கம்ப்ளைண்ட் சிஓவை விளையாக்குறதுக்கு முடிச்சிட்டாங்க அவரோட அந்த டைரக்டர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் வந்து விளையாக்கிட்டாங்க தமிழன் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து ஒரு இந்தியன் கிடச்சிச்சு அதை வெளியாக்கிட்டானுங்க இப்போ வந்து சிஓ கான்ட்ராக்ட் இருக்கனால விட்டு வச்சிருக்கானுங்க இவனுங்க பண்ண வேலை தான் அது எப்படி ஒரு இந்தியன் வந்து சிஓ உட்காந்துருக்க முடியும் அப்படின்றது தான் அவங்களோட இது ஸோ இதை வந்து புரிஞ்சிக்காம வந்து இவனுங்க என்னமோ நல்லவனுங்க அவன் கெட்டவன்ற மாதிரியும் பேசுறது வந்து நம்ம மக்கள் முதல் பண்ணோம் அண்ட் இது வந்து அன்வாரோடைய தரத்தை காட்டு தெரிவி அகெயின் என்னைக்கும் பொய் வாயை தொங்காலே பொய் கிளியரான பொய் டேவிட் இதெல்லாம் பச்சையா பொய் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பொய் 2 பொய் சொன்னா பரவாயில்ல ஒரு மாசத்துல 4-5 பொய் சொல்லி கந்தோயான ஒரே பிரைம் மினிஸ்டர் வந்து அன்வார் இப்ராஹிம் மட்டும் தான் நினைக்கிறேன் ஸோ ஐ டோன்ட் நோ இதுக்கு மேலேயும் வந்து அன்வார் இப்ராஹிம் தெர்பாயிக் பிஎம்எக்ஸ் தெர்பாயிக்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆளுங்க போடுறீங்களா உங்களெல்லாம் போயிட்டு பொழப்பு எதுவுமே இல்லைன்னு அதுதான் இல்லை இவங்களை போயிட்டு மூளை ஆனால் அந்த மாதிரி சொல்றவங்க பின்னால பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா கண்டிப்பா அவர்களுக்கு என்னச்சும் ஒரு பெருந்துக்கான கிடைச்சிருக்கும் நன்மை கிடைச்சிருக்கும் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் வேற ஒன்றும் இல்லை சதீஷ் சரி சதீஷ் நிறைய பேசிட்டோம் இது 100வது எபிசோடு கண்டிப்பா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம மீண்டும் கேட்குறது தான் 100 மட்டும் வந்துட்டோம் 5000 தான் இருக்கு ரீச் பண்ணல நினைக்கிறேன் நீங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க ஏன்னா 1 மணி நேரம் இப்போ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்டாம்ப் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கு போட்டுக்கிட்டாலும் டைம் ஸ்டாம்ப் இருக்கு உங்களுக்கு வந்து எந்த செக்ஷன் பார்க்கணும் நீங்க அந்த செக்ஷன் பார்த்துட்டு அடுத்த செக்ஷன் பார்க்கலாம் அது 20 நிமிஷம் 30 நிமிஷம் தான் ஒரு செக்ஷன் இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க அரசியல் தெளிவு அடைந்த சமுதாயம் மட்டும்தான் வந்து இந்த நாட்டில் வந்து பிழைக்க முடியும் தப்பிக்க முடியும் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த கூறுகட்ட அரசியல்வாதிகள்கிட்ட தயவு செய்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் அரட்டை மரம்